Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி 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 என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ், பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி, ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்வோம்.
வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்தரகேசியோ செம்மொழியான தமிழ் மொழியா தமிழ் மொழியா நாட்டாழ்வாரும் கவியரசியவை நல்லாலும் எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எம்மதம் ஏற்று புகழ்கின்ற எத்தனையோ ஆயிரம் கவிதை நெறிவோர் தரும் தாடை அனைத்து குவிக்காக விளங்கும் மொழி செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியா அகமென்றும் புறமென்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமிலாது இருக்கின்ற இனிய மொழி ஓதி வளரும் உயிரான உலக மொழி ஓதி வளரும் உயிரான உலக மொழி நம் மொழி அதுவே செம்மொழியான தமிழ் மொழியா தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியா It's time to play Real Master.
விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ், பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி, ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஆண்டவன் அன்பே சக்தி தரும், ஆண்டவன் அன்பே சித்தி தரும், ஆண்டவன் அன்பே சக்தி தரும், ஆண்டவன் அன்பே சித்தி தரும், ஆண்டவன் அன்பே சக்தி தரும், ஆண்டவன் அன்பே சித்தி தரும், ஆண்டவன் அன்பே புத்தி தரும், ஆண்டவன் அன்பே புத்தி தரும், ஆண்டவன் அன்பே முக்தி தரும், ஆண்டவன் அன்பே முக்தி தரும், ஆண்டவன் அன்பே புகழ் அளிக்கும், ஆண்டவன் அன்பே மகிழ்வளிக்கும், ஆண்டவன் அன்பே புகழ் அளிக்கும், ஆண்டவன் அன்பே மகிழ்வளிக்கும், ஆண்டவன் அன்பால் சீர்பரவும், ஆண்டவன் அன்பால் சீர்பரவும், ஆண்டவன் அன்பால் பேர் பரவும், ஆண்டவன் அன்பால் பேர் பரவும்,
ஆண்டவன் அருளால் குணம் பெறலாம். ஆண்டவன் அருளால் மனம் பெறலாம். ஆண்டவன் அருளால் குணம் பெறலாம். ஆண்டவன் அருளால் மனம் பெறலாம். ஆண்டவன் அருளே சத்தியமே. ஆண்டவன் அருளே சத்தியமே. ஆண்டவன் அருளே நித்தியமே. ஆண்டவன் அருளே நித்தியமே. ஆண்டவன் அன்பே சக்தி தரும். ஆண்டவன் அன்பே சித்தி தரும். ஆண்டவன் அன்பே புத்தி தரும். ஆண்டவன் அன்பே முக்தி தரும். ஆண்டவன் அன்பே சக்தி தரும். ஆண்டவன் அன்பே சித்தி தரும். சக்தி தரும், சித்தி தரும், புத்தி தரும். It's time to play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர்.
பட்டாணி சுண்டல். இது மோதி விளையாடும் நேரம். இதோ உங்கள் தொகுப்பாளர் டென்சிங் வில்லியம். வெல்கம் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. தெரிந்ததை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் சொல்லும் அதன் தனிப்பொருளும் திகழட்டும் தரணி எங்கும். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டி போட்டு விளையாடி நிகழ்ச்சியை அப்படி விறுவிறுப்பா கொண்டு செல்வதற்கு 2 அணிகள் வந்திருக்கிறாங்க. யாருன்னு பார்த்திடலாம். முதலாவதாக நான் அழைப்பது தினேஷ் மற்றும் தீப்தி. வணக்கம் தினேஷ், தீப்தி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் டென்னி, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் தினேஷ், இது என்னோட ஒய்ஃப் தீப்தி. நாங்க 2 பேரும் காலேஜ் மேட். ஸோ காலேஜ்ல இவங்க என்னோட ஜூனியர். அதுக்கப்புறம் அப்படியே பழக்கமாகி எங்களோட இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ இங்க டேலஸ்ல ஆல்மோஸ்ட் குழந்தைங்க ஒரு பொண்ணு பேர் அக்ஷரா, 6 வயசு ஆகுது. இங்க டேலஸ் வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு நாங்க. ஸோ இங்க அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஓகே, சொந்த ஊர்? சொந்த ஊர் கல்பாக்கம். கல்பாக்கம், சூப்பர். நேயர்களே, இவர்களோடு போட்டி போட்டு விளையாடுவதற்காக 2வது அணியை நான் அழைக்கிறேன். இளங்கோ மற்றும் ஜெயா. வணக்கம் டென்னி. வணக்கம் இளங்கோ, வணக்கம் ஜெயா. சொல்லுங்க, உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். நான் இளங்கோ, என்னோட ஒய்ஃப் ஜெயா. இவ என்னோட அத்தை பொண்ணு. எங்களுக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. நாங்க இங்க 2014 வந்தோம். எங்களுக்கு 2 பசங்க. பெரியவன் வந்து மித்ரன், பெரியவன் அபிமன்யு, சின்னவன் வந்து மித்ரன். ஸோ என்னோட சொந்த ஊர் வந்து நாமக்கல். ஜெயாவோட சொந்த ஊர் வந்து திருவாரூர். அவ்வளவுதான். ஓகே, அதாவது வந்து பெற்றோர்களுக்கு அதிக சிரமம் கொடுக்கல இல்லையா திருமண நேரத்துல? என்ன ஜெயா? 2 பசங்களும் அங்க யூஎஸ்ல தான் பிறந்தாங்க. சோ என்ன கஷ்டம் கொடுத்தோம்னா எங்க மாமியார் இங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைம்ல மட்டும் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தோம். மாமனாரை விட்டு பிரிஞ்சு இங்க வந்து இருந்தாங்க. நான் அதை சொல்லல, உங்களுடைய கல்யாண வேலைக்கு பெருசா வேலை கொடுக்கலன்னு சொல்ல வந்தேன். ஓகேங்களா? பெண் பார்க்கும் படலம் அதெல்லாம் ஒண்ணும் அதிகமா இல்ல. ஆமா. ஓகே, சூப்பர். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற 2 அணிகளுக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அதுவும் தினேஷ் விளையாடுறது வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவர் கூட போட்டி போட முடியாது, பட் ஸ்டில் we will try. சோ விளையாட எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? 2 அணிகளும் விளையாடக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. தெரிந்ததை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள்.
It's time to play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் கியூ. அறிமுக படலம் எல்லாம் முடிஞ்சிச்சு. முதல் சுற்றுக்கு வந்திருக்கிறோம். விளையாட போறதுக்கு முன்னாடி இரண்டு அணிகளுக்கும் பெயர் வைக்க வேண்டும். என்ன பெயர் வச்சுக்கிறீங்க? தினேஷ், தீப்தி மற்றும் இளங்கோ, ஜெயா. நாங்க வந்து இருவிங் தமிழர்கள். இருவிங் தமிழர்கள். இளங்கோ? நாங்களும் இருவிங் தமிழர் தான், பட் எங்க டீம் பேர் வந்து டீம் மஜா. டீம் மஜா. ஓகே, வித்தியாசமான பெயரோட வந்திருக்காங்க நம்ம இளங்கோ. மஜா வந்து மித்ரன், அபிமன்யு, ஜெயா அந்த மூணு ஃபர்ஸ்ட் வேர்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்க, லெட்டர் வச்சு. ஓகே, அது சூப்பருங்க, அருமையான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஓகே, முதல் சுற்றை விளையாட ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் சுற்றை யாரு துவங்கி வைக்க போறாங்க? இரண்டு பேர்ல இளங்கோ. ஓகே, எல்லாம் மேல இருக்கிறவர் பாத்துக்குவாரு இளங்கோ. ஓகே, ரெடியா இருக்கிறீங்களா? நாங்க ரெடி. ஓகே, முதல் சுற்றை விளையாடுவதற்கு முன்பாக அதனுடைய விதிமுறைகள். முதல் சுற்றில் உங்களுக்கு மொத்தம் 8 கேள்விகள், ஒரு அணிக்கு 4 கேள்விகள் வீதம். முதல் குறிப்பு சொன்ன உடனே சரியான பதில் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். இரண்டாவது குறிப்பு கேட்டு அதற்கு பிறகு சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். மூன்றாவது குறிப்பு கேட்டு சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 மதிப்பெண். ஓகேங்களா? ஒவ்வொரு குறிப்பிற்கும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கால அவகாசம் 15 வினாடிகள். எந்த காரணத்தை கொண்டும் அந்த கேள்வி உங்களுக்கு முடிந்தனா அடுத்த அணிக்கு போகாது. ரெடி?
15 வினாடிகளின் முடிவில் நீங்க உங்களுடைய யூகம் அல்லது பதிலை சொன்னா போதும். 1 to 8 வரை எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 5. எண் 5 இளங்கோ அணியினர் சூஸ் பண்ணிருக்காங்க. எண் 5 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது. நகைச்சுவை நடிகர் நாகேஷ். சொல்லுங்க இளங்கோ. நாகேஷ். நாகேஷ். நாகேஷ் என்பது சரியான பதிலா? நாகேஷ் தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. இந்த க்ளூ வந்து எப்படி ரிலேட் பண்றதுன்னு தெரியல. ஓகே, மூன்றாவது குறிப்புக்கு போயிடலாமா? இல்ல சொல்லுங்க. நான் சும்மா ட்ரை பண்றோம். ஓகே. வடிவேலு. வடிவேலு. நகைச்சுவை நடிகர் டிராம்ப் வடிவேலு அப்படின்னு சொல்லிருக்காங்க. வடிவேலு என்பது சரியான பதிலா? வடிவேலு தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார்லி சாப்ளின் என்பது சரியான பதிலா? நகைச்சுவை நடிகர் டிராம்ப் ஊமை படம். இளங்கோ சொன்னுங்க. சார்லி சாப்ளின் சொன்னீங்க, எப்படி தொடர்பு படுத்துனீங்க? நகைச்சுவை நடிகர்னு பார்த்ததும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது வந்து தமிழ் நடிகர் நாகேஷ் தான் இருக்கணும்னு நான் கஸ் பண்ணேன். பட் அது இல்லைன்னு சொன்னதையும் டிராம்ப்னு ரெண்டாவது க்ளூ வந்தாலும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏதோ இங்கிலீஷ் நடிகர்னு தோணுச்சு, பட் யாருமே ஐடியா இல்லை. அதனால வடிவேலு சொன்னேன். மூணாவது ஊமை படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே சார்லி சாப்ளின் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. சூப்பர். தினேஷ் நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ரெடிங்க. ஓகே, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? நம்பர் 2. இருவிங் தமிழர்கள் எண் 2 சூஸ் பண்ணிருக்கிறீங்க முதல் சுற்றுல. எண் 2 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். டாலஸ். தமிழ் சங்கம் டாலஸ். ஓகே, டாலஸ் என்பது சரியான பதிலா? டாலஸ் என்பது தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. மதுரை. மதுரை என்பது சரியான பதிலா? இளங்கோ, முதல் சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி ரெடியா? ரெடி. ஓகே, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? எண் 7. எண் 7. எண் 7 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க இளங்கோ. ஃபுட்பால். ஃபுட்பால் என்பது சரியான பதிலா? உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. ஹார்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க. குதிரை பந்தயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, குதிரை பந்தயம் என்பது சரியான பதிலா?
தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. யூனிகார்ன். யூனிகார்ன் என்பது சரியான பதிலா? ஸ்காட்லாந்தினுடைய நேஷனல் அனிமல் அப்படின்றதான் அந்த யூனிகார்ன். தினேஷ், உங்களுக்கான முதல் சுற்றின் இரண்டாவது கேள்வி. எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? நம்பர் 4. நம்பர் 4. எண் 4 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில், உங்களுக்கான கால அவகாசத்துடன். சொல்லுங்க. தண்ணீர். காவேரி. தண்ணீர் அப்படின்னா காவேரின்னு சொல்லியிருக்காரு. காவேரி என்பது சரியான பதிலா? காவேரி தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. தண்ணீர் எடுத்து வாளி. தண்ணீர் எடுத்து வாளி. வாளி என்பது சரியான பதிலா? ஓகே, தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது குறிப்பு இப்பொழுது திரையில். தங்கம். ஐடியா வரல. தண்ணி எடுத்து தங்கம் சுரங்கம் அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, சுரங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? ஓகே, சுரங்கம் என்பது சரியான பதிலா? சுரங்கம் என்பது தவறான பதில். சரியான பதில் என்ன அப்படின்றத திரையை பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. வாளி குடம். அதாவது இந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்பாக இருக்கட்டும் சரி, நீங்க ரொம்ப டீப்பெல்லாம் யோசிக்க வேண்டாம். தண்ணீர் குடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா ஓகேவா? அதனால ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே நமக்கு தெரிந்த வார்த்தைகள். ஓகேங்களா? ஓகே, இளங்கோ ரெடியா இருக்கீங்க? நாங்க ரெடியா. ஓகே, சூப்பர். இந்த சுற்றின் மூன்றாவது கேள்வி. எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? எண் 1. எண் 1. ஓகே, எண் 1 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். பாம்பாலம். பாம்பன் பாலம் என்பது சரியான பதிலா? பாம்பன் பாலம் தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. டாக்டர் அப்துல் கலாம். தினேஷே கை தட்டிட்டாரு. சரியா என்பதை திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வரம் அப்படிங்கும் போதே விஞ்ஞானின்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். ஓகே தினேஷ், சுற்றினுடைய மூன்றாவது கேள்வி. ரெடி? போலாம். எந்த நம்பர் 6. எண் 6. எண் 6 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. ஜீசஸ். ஜீசஸ் என்பது சரியான பதிலா?
ஜீசஸ் தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் என்பது சரியான பதிலா? தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது குறிப்பு இப்பொழுது திரையில். யார் ஆக்சுவலா? ஐடியாவே இல்ல. ஐடியாவே இல்ல. என்னது? துறவிகள் அந்த மாதிரி. துறவிகள், ஆன்மீகம். ஆன்மீகம் அல்லது துறவிகள்னு சொல்லிக்கிறாங்க. இது சரியான பதிலா? இல்லை. சரியான பதில் என்ன அப்படின்றத திரைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்ரேல். இளங்கோ முதல் சுற்றின் இறுதி கேள்வி. எண் 3. ஜெயா போன தடவை 3 தான் எடுக்கணும். நாங்க 1 போயிட்டீங்க. எண் 3 அப்படி என்னதான் ஒளிஞ்சிருக்குன்றத திரைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றது தெரியல. சொல்லுங்க. மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. மூன்றாவது எண்ணுக்கு எதுக்கு இப்ப அடி போட்டீங்கன்றது இப்பதான் தெரியுது. ஓகே. மட்டன் அப்படின்னா வேற எதையுமே நான் யோசிக்க மாட்டேன். அப்படியே சுக்கா தான், அப்படியே சாப்பிட்டுலான் இருக்காரு. சுக்கா என்பது சரியான பதிலா? சுக்கா தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். கொம்பு. சொல்லுங்க இளங்கோ. ஆடு, வெள்ளாடு ஊர்ல. அதெல்லாம் ஓகே. ஐடியா இல்ல. ஓகே. என்ன சொல்ல வரீங்க? ஆடு, வெள்ளாடு. ஓகே. ஆடு என்பது சரியான பதிலா? ஓகே, சூப்பர். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா தினேஷ்? ஓகே. உங்களுக்கான இந்த சுற்றின் இறுதி கேள்வி வர வாய்ப்பில்லை. எண் 8. எண் 8 ஒளிந்திருக்கின்ற முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. தாளம். இசை. இசை என்பது சரியான பதிலா? இசை தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. சோபனா. ஆக்டர் சோபனா. தாளம், முருங்கைக்காய். ஓகே. சோபனா அப்படின்னு இருக்கிறீங்க. இளங்கோ பயங்கரமா சிரிக்கிறாரு. பட் இருந்தாலும் நம்ம சரியான பதில். சோபனா சரியான பதிலா? சோபனா தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது குறிப்பு தினேஷ். தாளம், முருங்கைக்காய், சிவமணி. என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க தினேஷ்?
ட்ரம்ஸ், ட்ரம்ஸ்டிக், சிவமணி, ட்ரம்ஸ்டிவமணி. ட்ரம்ஸ். ஓகே, ட்ரம்ஸ். ட்ரம்ஸ். ஓகே, ட்ரம்ஸ் என்பது சரியான பதிலா? ட்ரம்ஸ் சரியான பதிலா இருந்தாலும் இளங்கோவுக்கும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. காலம் முருங்கைக்காய் அப்படின்னோன்னா சோபனா எப்படி வந்தாங்க, எப்படி தொடர்பு படுத்துறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா வசதியா இருக்கும் தினேஷ். இல்லைங்க, சோபனா வந்து நல்ல டான்சர், சோ தாளத்துக்கு ஆடுவாங்க. பாக்யராஜ் படத்துல நடிச்சிருக்காங்க, அதனால முருங்கைக்காய் ரிலேட் பண்ணிட்டேன். ஓகே, 2 அணிகளும் சிறப்பா முதல் சுற்றை முடிச்சிட்டோம். விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. It's time to play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்.
வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் கியூ. தெரிந்ததை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் சொல்லும் அதன் தனிப்பொருளும் திகழட்டும் தரணியெங்கும். 2 அணியினரும் அற்புதமா முதல் சுற்றை முடிச்சிட்டீங்க. முதல் சுற்றின் இறுதியில் இரு அணிகளும் பெற்றிருந்த மதிப்பெண் நிலவரம் இப்பொழுது திரையில். டீம் மஜா 8 மதிப்பெண்களுடனும், இரவின் தமிழர்கள் 4 மதிப்பெண்களுடனும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. இரண்டாவது சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தும் நேரம் சொல்லலாம். என்ன, உங்க 2 அணியில தினேஷ் பாப்பா வந்திருக்கிறாங்க. பாப்பாவுக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்கலாம். பாப்பாவை பாட்டு பாட வைக்கலாமா, டான்ஸ் ஆட வைக்கலாமா? பாப்பா வந்து பாட்டு பாடுவாங்க. பாப்பா பாட்டு பாடுவாங்க. பாப்பா உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் சொல்லுங்க. அக்ஷரா. அக்ஷரா அக்ஷரா தினேஷ். ஓகேங்க. எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? கிண்டர் கார்டன். ஓகே, பரவாயில்ல. நம்மளுடைய ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒரு கிண்டர் கார்டன்ல படிக்கின்ற ஒரு குழந்தை வந்து ஒரு பாடல். ஓகே, பாடுங்க. ஓகே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, உன்னை கலித்தீட்டே உலகில் ஏற்றம் புரிய வந்தா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே, அள்ளி அன்னைத்திடவே உன்னை ஆறிவும் பேவே. சின்னம் சேவக்கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. மகாகவி பாரதியாரின் அற்புதமான வரிகள், அழகான அந்த குரல், இளமையான ஒரு குரல்ல கேட்கறதுக்கு மெய் மறந்து போய் இருந்தோம். நிச்சயமா எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. என்ன இளங்கோ, அப்படியே? கண்டிப்பா கண்டிப்பா. இரண்டாவது சுற்று விளையாட ரெடியா இருக்கிறீங்க. இரண்டாவது சுற்று விளையாட போறதுக்கு முன்னாடி அதனுடைய விதிமுறைகளை பார்த்துடலாம். இரண்டாவது சுற்றில் மொத்தம் 8 கேள்விகள், ஒரு அணிக்கு 4 கேள்விகள் வீதம். திரையில படக்குறிப்புகள் தோன்றும். அந்த படக்குறிப்புகளை நீங்கள் இணைத்து சரியான வார்த்தையை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். தமிழ், ஆங்கிலம் இரண்டையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெறுமனே தமிழ்ல மட்டுமே இணைக்க முயற்சி பண்ணாதீங்க, தொடர்பு படுத்த முயற்சி பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கான கால அவகாசம் 25 வினாடிகள். இது நீங்க ஒருவேளை தவறான பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு அடுத்த அணியினருக்கு போகும். கேள்வி முதல்ல உங்களுக்கு கேட்கப்படும் பொழுது நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். நீங்க அதை தவறா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த அணிக்கு அந்த வாய்ப்பு போய் அவங்க அதை சரியான பதில சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். முதல் சுற்றை நம்ம இளங்கோ துவக்கி வைத்தார். சோ இரண்டாவது சுற்று தினேஷ், நீங்க தான் துவக்கி வைக்க வேண்டும் இந்த சுற்றை. ரெடியா இருக்கீங்களா? ரெடிங்க. ஓகே, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? எண் 1. எண் 1. எண் 1 உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். சகலகலா வல்லவன். ஓகே, சகலகலா வல்லவன் எப்படி தொடர்பு படுத்துனீங்க? அது அது இது கலக்குறாங்க. அவங்க பேர் கலா மாஸ்டர். ஸோ சகலகலா வால் லா வல்லவன். ஓகே, சகலகலா வல்லவன் என்பது சரியான பதிலா?
இப்போ உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 5. எண் 5. எண் 5இல் உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். ஷூட் பண்றாங்க. இது கயிறு தானே? தகராறு. தகராறு. தகராறு என்பது சரியான பதிலா? இல்ல. ஓகே, உங்களுக்கான வாய்ப்பு தினேஷ். உங்களுக்கும் ஐடியாவே தெரியல. நான் அவங்க என்ன பண்றாங்க? உதவி வாகனர். வாகனர். ஓகே, வாகனர் என்பது சரியான பதிலா? சரியான பதில் என்ன அப்படின்றத திரையில பார்த்துட்டு நான் விளக்கம் கொடுக்கிறேன். முகநூல். ஓகே, மூவ் பண்றாங்க. நூல். ஓகே. இரண்டாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி தினேஷ், எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? எண் 4. எண் 4. எண் 4இல் உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். சொல்லுங்க. சிக்கன் 65. சிக்கன் 65 என்பது சரியான பதிலா? எப்படி தொடர்பு படுத்துனீங்க தினேஷ்? அந்த சிக்கு என்ன சிக்கன் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அது நாள் பார்த்துட்டு அப்புறம் தான் உண்மைப்பா பார்க்கும்போது 65 போட்டுருந்துச்சு. ஓகே, அப்புறம் சரி சிக்கன் 65. இளங்கோ, இரண்டாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? எண் 7. எண் 7. எண் 7இல் உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு தெரியுது, ஆனா அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல. ஓகே. அதுக்கு மேல அதுக்கு முன்னாடி தெரியல. அதுக்கு மேல தெரியல. ஓகே, தானாது அப்படின்றது சரியான பதிலா அப்படின்றத திரைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தவறான பதில். ஓகே, தினேஷ். நானும் கெஸ் தான் பண்றேன். அவர் பேர் ஹரி. ஹரிதரநாத். அது மாதிரி ஏதோ ஊர் பேரு. ஹரிதரநாத். சரியான ஹரிதரநாத். தவறான பதில். சரியான பதில் என்ன அப்படின்றத திரைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தினேஷ், உங்களுக்கு தான், பாத்துக்கோங்க. எப்படி வரும்? அரிதானது. அவரு நீங்க ஹரிய கண்டுபிடிச்சும் போதே அதை சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அவரு முடிச்சிட்டாரு. தானதுன்றது அவர் முடிச்சிட்டாரு. அவர் அந்த 3 படத்தையும் அவர் இணைச்சிட்டாரு. அந்த ஒரு படம் தான் அவருக்கு தெரியும். அரிதானது. ஓகே, ரைட். தினேஷ், ரெடியா இருக்கிறீங்களா? எண் 2. எண் 2. எண் 2இல் உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். சொல்லுங்க. ஹோட்டல் கார். ஹோட்டல் கார் அப்படின்ற ஒரு வார்த்தை சரியானதா? நினைக்கிறேன். தவறான ஒரு பதில். ஓகே, இளங்கோ சொல்லுங்க. பார், கார், பர்கர்.
பர்கர் என்பது சரியான பதிலா? சூப்பர். இந்த சுற்றினுடைய அடுத்த கேள்வி, இளங்கோ சொல்லுங்க, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? எண் 3. எண் 3 உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். ஓகே, சொல்லுங்க. தமிழன். தமிழன் என்பது சரியான பதிலா? இளங்கோ, பட்டைய கிளப்பிட்டு இருக்கீங்க, எப்படி தொடர்பு படுத்துனீங்க? தா அவர் மீ சொல்றாரு, அது லான். சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. தினேஷ், இர்விங் தமிழர்கள் ரெடியா இருக்கிறீங்களா? இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? எண் 8. எண் 8. எண் 8 உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். சொல்லுங்க. லைசன்ஸ். லைசன்ஸ் என்பது சரியான பதிலா? தவறான பதில். உங்களுக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. இந்த வாய்ப்பு இப்போ இளங்கோக்கு போகுது. இளங்கோ சொல்லுங்க. அந்த சிம்பிள் பார்த்தா இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி தெரியுது. மேபி இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. ஓகே, இன்ஃபினிட்டி அல்லது முடிவிலி என்பது சரியான பதிலா? ஓகே, சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரெடியா இருக்கிறீங்களா இளங்கோ? ரெடி. ஓகே, உங்களுக்கான இந்த சுற்றின் இறுதி கேள்வி எண் 6. 6 உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் உங்களுக்கான கால அவகாசத்துடன். ஆன்சர் வந்து ஜெயா கண்டுபிடிச்சனால ஜெயாவே சொல்றேன்னு சொல்லிருக்கா. ஓகே, ஆலப்போரான். ஆலப்போரான். ஓகே, ஆலப்போரான் என்பது சரியான பதிலா? அப்படி இரண்டாவது சுற்றையும் விறுவிறுப்பா முடிச்சிட்டோம். அந்த சந்தோஷத்தோட ஒரு பாட்டு பாடிடலாம். இளங்கோ பாடுறீங்களா, ஜெயா பாடுறீங்களா? ஜெயா பாடுவாங்க. ஜெயா. ஓகே. மாமனே உன்னை காணாம வட்டையில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே, காகம் தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் முகம் பார்க்க ஓடி வந்தேனே, ஒத்தையில் ஓட கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே, ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே, அந்த ரயில் தூரம் போனதும் நேரமானதும் கண்ணீர் விட்டேனே, இளங்கோ மாமா என்ன விட்டு போகாதே, ஏன் ஒத்த உசுறு போனா மீண்டும் வராதே. இளங்கோக்கு ஒரு வெக்கம். இப்ப இத பாக்கும்போது இந்த நிகழ்ச்சிக்காக பாடுற மாதிரி தெரியல. பல வருஷம் அந்த பாட்டு வீட்டுல பாடி இருக்கிறாங்க. இது குடும்ப பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் ஏதோ நீங்க பள்ளிக்கூடத்துல சொந்த ரிலேட்டிவ்ஸ் வேறயா, சோ பள்ளிக்கூட பருவத்துல இருந்து இதே பாடல் தான் இளங்கோ கேட்டு கேட்டு அப்படியே அவர் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாருங்களேன். ஒரு பக்கம் வெட்கம், ஒரு பக்கம். சூப்பர்.
ஓகே, இரண்டு அணிகளும் சிறப்பா விறுவிறுப்பா இந்த இரண்டாவது சுற்றை முடிச்சு வச்சிருக்கிறீங்க. நேர்களே, இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் கியூ. தெரிந்ததை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு It's time to play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ், பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி, ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் கியூ. தெரிந்ததை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் சொல்லும் அதன் தனிப்பொருளும் திகழட்டும் தரணி எங்கும். 2 சுற்று, 2 அணியினர் இருவிங் தமிழர்கள் டீம் மஜா ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்கிறாங்க. இரண்டாவது சுற்றின் இறுதியில் 2 அணிகளும் எடுத்த மதிப்பெண் நிலவரம் திரையில பார்க்கலாம்.
2 சுற்றும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இர்விங் தமிழர்கள் 14 மதிப்பெண்களுடனும் டீம் மஜா 24 மதிப்பெண்களுடனும் இருக்கிறாங்க. இந்த சுற்று இறுதி சுற்று ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயர் போறதுக்கு முன்னாடி ஜெயா ஒரு பாடல் பாடிட்டாங்க. சோ இந்த முறை தீப்தி உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தும் நேரம். என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே. இன்றும் வேற இன்று காணும் நானும் நானா உன் பேச்சில் என்னை வீழ்த்த செல்லாதே. உன்னை ஒன்னு சொல்லணும் உன் முகத்தை பார்த்து சொல்லணும். தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா? நானும் மாறி போனதே என் நளினம் கூடி போனதே அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா? யாரை நான் கேட்பேன் நீ சொல்வாயா? யாரை நான் கேட்பேன் நீயே சொல்வாயா? நீயே சொல்வாயா? நீயே சொல்வாயா? நீயே சொல்வாயா? அழகான கேட்பவரை அப்படி மெய்மறந்து போக செய்யும் அழகான ஒரு குரல் வளம். ரொம்ப நன்றி தீப்தி. மூன்றாவது சுற்று போறதுக்கு முன்னாடி அதனுடைய விதிமுறைகளை பார்த்துடலாம். மூன்றாவது சுற்று ரேபிட் ஃபயர். முதலே சொன்னது போல 1 அல்லது 2 இதுல இருந்து ஏதாவது ஒரு என்ன நீங்க தெரிவு செய்யணும். 60 வினாடிகள் உங்களுக்கான கால அவகாசம். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் 5 வார்த்தைகள். ஆனால் எழுத்துக்கள் இடமாறி இருக்கும். அந்த எழுத்துக்களை சரியான இடத்தில் பொருத்தி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கான பதில் தெரியலன்னா நீங்க அதை பாஸ் பண்ணிட்டு அடுத்த வார்த்தைக்கு போகலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மறுபடி அந்த போன அந்த வார்த்தைக்கான பதிலை உங்களால சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே, முதல் சுற்றை இளங்கோ ஆரம்பித்து வைத்தார். 2வது சுற்று தினேஷ். 3வது மற்றும் இறுதி சுற்று டாஸ். ஹெட்ஸ் ஆர் டைல்ஸ்? யாரு கேக்குறாங்க? தினேஷ் கேப்பர். ஓகே, தலை. ஆனா டெய்ல்ஸ் விழுந்திருக்குது. சோ இளங்கோ தான் ஸ்டார்ட் பண்ணணும். தொடங்கி வைத்தவரை முடிக்கவும் போகிறார். எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? எண் 1. எண் 1. எண் 1 உங்களுக்கான வார்த்தைகள் கால அவகாசத்துடன் இதோ. தொண்டைமான். நெக்ஸ்ட். வரிக்குதிரை. விளக்கு. மின்விசிறி. ஓகே, கேட்கப்பட்ட 5 வார்த்தைகள்ல நீங்க 4 வார்த்தை சரியா சொல்லி இருக்கிறீங்க. நாற்பது மதிப்பெண்கள். ரிப்பன் கட்டிடம். அதுதான் அந்த விடப்பட்ட கட்டிடம். தினேஷ், உங்களுக்கான வாய்ப்பு. ஓகே, எண் 2. எண் 2 உங்களுக்கான வார்த்தைகள் கால அவகாசத்துடன். நெக்ஸ்ட் போயிடலாம்.
நெக்ஸ்ட் ஆந்தை. இசைப்பலகை. பெரியப்பா. நெருங்கி வந்தீங்க. ரொம்ப 5 வார்த்தைகள்ல 3 வார்த்தைகள் சரியா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. விடப்பட்ட அந்த 2 வார்த்தைகள் என்னன்றது பாத்திரலாம். மாட்டுத்தவணி மற்றும் கல்யாண சுந்தரம். பட் நல்ல ஒரு முயற்சி 2 அணியினரும். ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. அதாவது இந்த 3வது மற்றும் இறுதி சுற்றில் 2 அணிகளும் எடுத்திருந்த மதிப்பெண் நிலவரம் இப்பொழுது திரையில். ஜெயா ஜெயா இளங்கோ இரவின் தமிழர்கள் 44 மதிப்பெண்களுடனும் டீம் மஜா 64 மதிப்பெண்களுடன் இருக்கிறாங்க. இன்றைய இந்த எபிசோடின் வின்னர் டீம் மஜா. கங்க்ராச்சுலேஷன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் 2 அணியினருக்கும் எஸ்டிபி மாற்று வழங்கும் ஒரு கிஃப்ட் கார்டு உங்கள் 2 அணிகளுக்கும் வழங்கப்படும். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கருத்துக்களை தெரிவிக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 732-216-7910 7322167910. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கருத்துக்களை தெரிவிக்க info@gtamil.tv என்ற மின்னஞ்சலுக்கும் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். யூடியூப், ரோகு மற்றும் எங்களுடைய முகநூல் ஜி தமிழ் டிவி போய் பாத்தீங்கன்னா எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விறுவிறுப்பா அந்த போட்டியை கொண்டு சென்ற 2 அணியினருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றியை சொல்லிக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் 2 புதிய அணிகளுடன் விறுவிறுப்பான ஒரு போட்டியில் உங்களை கண்டு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது டென்சிங் வில்லியம்ஸ். இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. தெரிந்ததை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் சொல்லும் அதன் தனிப்பொருளும் திகழட்டும் தரணியெங்கும். It's time to play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம்.
சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்.
சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் ஆர்.ஜே. விக்டர். உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரி சரி சிரி சிரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ் சமுதாய ஆளுமைகளுடனும் பொதுமக்களுடனும் நகைச்சுவையாக கலந்துரையாடும் ஒரு சிறு நிகழ்ச்சி தான் நம்ம சரி சரி சிரி சிரி நிகழ்ச்சி. வழக்கமா நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் ஏதாவது அல்லது ஒரு ஜோக்கு ஏதோ ஒண்ணு சொல்றது. சில சமயத்துல சொல்ற தத்துவமே ஜோக்கா போயிடும். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, இது ஒரு காமெடி ப்ரோக்ராம் தானே. அந்த மாதிரி உள்ளதுல பாத்தீங்கன்னா ஆண்கள் இருக்காங்களே, ஆண்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம். இந்த ஆண்கள் கூட்டம் எப்போதும் தன்கிட்ட இருக்க ஏதாவது ஒண்ணு இழந்து போயிருச்சுன்னு வைங்களேன், ஒண்ணு காணாம போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு அல்லது இழந்துட்டோம் அப்படிங்கும் போதுதான் வருத்தப்படுவாங்க. ஐயோ, நான் வச்சிருந்தது காணாம போச்சு, நான் ரொம்ப நாளா வச்சிருந்த ஒரு ரேசர் செட்டு போயிடுச்சு, ரொம்ப நாளா வச்சிருந்த சீப்பு போயிடுச்சு அப்படின்னு ஒரு சில்லற விஷயங்களுக்காக ஆண்கள் இருந்ததை இழந்ததற்காக வருந்துவாங்க. ஆனா பெண்கள் என்ன அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட இல்லாததுக்காக வருந்துவாங்க. என்கிட்ட மஞ்சள் கலர்ல ஒரு பட்டுப்புடவை இல்லை, என்கிட்ட மயில் கலர்ல ஒரு நைலான் சேலை இல்லை அப்படின்னு இல்லாததையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுவாங்க. இது உலக தத்துவம், என்னுடைய தத்துவம் கிடையாது. அதனால எதுவும் பாராட்டோ அடிதடியோ எதா இருந்தாலும் என்கிட்ட வச்சுக்காதீங்க. சரி, நம்ம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நமது ஜி தமிழ் தொலைக்காட்சியின் இன்றைய சரி சரி சிரி சிரி நிகழ்ச்சியில் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் விருந்தினராக கலந்து கொண்டு தம் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்முடன் பகிர்ந்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தவிருக்கிறார். உங்கள் அனைவரின் சார்பாக திரு ஃபெலிக்ஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஃபெலிக்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுல எங்களுக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி ஃபெலிக்ஸ். ரொம்ப நன்றி விக்டர். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி உங்களோட கலந்துரையாடுறதுக்கும் மற்றும் ஜி தமிழ் நேயர்களோட நானும் சேர்ந்து கலந்துரையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபெலிக்ஸ், நம்மளுடைய நேயர்களோட இன்னைக்கு கலகலம் ஜாலியா அந்த பொழுதை நம்ம கடத்த போறோம். ஸோ உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா விக்டர். நான் கோயம்புத்தூர்ல பிறந்தேன். அப்போ ஸ்கூலிங் ஃபுல்லா கோயம்புத்தூர் தான் படித்தோம். அதுக்கப்புறம் டிகிரிக்காக ட்ரிச்சி வந்தேன். அப்புறமா மறுபடியும் போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக திரும்ப கோயம்புத்தூர் போயிட்டு அப்புறம் ஒரு ஐடியிலனால ஒரு 4-5 ஸ்டேட்ல அப்போ ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா பல ஊர்கள் சுத்தினதுக்கு அப்புறம் பல நாடுகள்ல போய் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இப்போ யுஎஸ்ல ஒரு 3-4 வருஷமா இங்க இருக்கிறேன் விக்டர். இந்த கதை அமெரிக்கால கூப்பிட்டாங்க, ஆப்பிரிக்கால கூப்பிட்டாங்கிற லெவல்ல இருக்கு. நிறைய இடத்துல முதல்ல பசங்களை எப்பவுமே கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப 5 ஸ்டேட்ஸ்ல ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன் விக்டர். இப்ப பல கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு. என்ன ஒரு பெரிய வளர்ச்சி பாருங்க. நீங்க கோயம்புத்தூர்ல பிறந்த பையன் அப்படிங்கறனால பெரும்பாலும் உங்களுக்கு இந்த டவுன் வாழ்க்கையே தான் அமைஞ்சிருக்கு, கிராமத்து வாழ்க்கை அமைஞ்சது இல்ல. கரெக்ட் தானே? ஆமா விக்டர். நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டிக்குள்ளதான் வளர்ந்ததுனால கிராமம் அவ்வளவு பழக்கம் இல்லை எனக்கு. எங்க தாத்தா பாட்டி அப்ப இருந்தாங்க, பட் ரொம்ப ரேரா தான் போவாங்க. சோ நான் ஒரு கிராமத்து பையன். எனக்கு அந்த சின்ன பிள்ளையில நடந்த நிகழ்வுகள் அல்லது அங்கே நடந்த கூத்துக்கள் இதெல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்கும். நிறைய கேலி கிண்டல், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மாதிரியான பட்டப்பெயர் எல்லாம் வச்சு கூப்பிடுறது. அந்த மாதிரி உங்களுக்கு சிறு வயது அனுபவம் ஏதாவது உண்டா உங்க டவுன் வாழ்க்கையில? இருக்கு விக்டர். அது ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது நாங்க வெறும் பாம்பே போயிருந்திருக்கோம். எங்க தாத்தா இருந்தாங்க அங்க. சோ அங்க போயிருந்தும் போது அவரு சரி பேரன் வந்திருக்கானேன்னு ஆசையா என்ன வேணும் பேராண்டின்னு கேட்க போக நான் இந்த வேளாங்கண்ணியில இந்த சின்ன பட்டாணி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, விற்பாங்கல்ல, அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். என்னடா அது, இங்க பாம்பே வடா பாவ் சாப்பிடுவாங்க, ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது, அதை விட்டு போட்டு பட்டாணி கேட்கிறானேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி தோல்ல வச்சுட்டு ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறாரு. அப்போ
அப்போ அது வரைக்கும் நான் அழுதுட்டே இருந்திருக்கேன், எனக்கு பட்டாணி வேணும் பட்டாணி வேணும்னு சொல்லிட்டு. அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு 4 கிலோமீட்டர் நடந்து போய் தோல்லையே தூக்கி வச்சுட்டு போய் அப்புறமா வாங்கி கொடுத்தும் போது தான் நான் அழுது நிறுத்தினேன் நான். அப்போல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கும் வந்து நான் பாம்பேல என்ன சொல்லுன்னா பட்டாணி பிரபுன்னு தான் கூப்பிடுவாங்க. என்னைய பிரபுங்கிறது பொதுவாக ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுவாங்க. அதுல இருந்து இந்த பட்டாணிங்க அடைமொழியும் சேர்ந்துருச்சு. பட்டாணி பிரபுன்னு தான் கூப்பிடுவாங்க என்ன. உங்களுக்கு இன்னொரு பேர் வந்து பிரபு, அதுலயும் பாம்பே போயிட்டு வந்தனால பட்டாணி பிரபு. அப்புறமா ஸ்கூல்ல படிக்கும் போது ஸ்ட்ரீட் கேட்னு ஒரு சைக்கிள் வச்சிருந்தாங்க விக்டர். அதுல இருந்து என்னை வந்து அதை தமிழ் படுத்தி தெருப்பூனைன்னு கூப்பிடுவாங்க. தெருப்பூனையா? உங்க ஊருக்காரங்க குசும்பு யதார்த்தமாவே ஜாஸ்தியா இருக்கும். ஸ்ட்ரீட் கேட்ட வந்து தமிழ் பூனைன்னு வேற கூப்பிட்டுருக்காங்க பாருங்க. சாரி, தெருப்பூனைன்னு வேற கூப்பிட்டுருக்காங்க. ஆமா விக்டர், ஒரே லந்தா பண்ணுவாங்க. நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு குசும்பு சொல்லவா வேணும்? சிறுவாணி தண்ணி குடிச்ச நாங்க, அதனால எப்பவுமே அந்த குசும்பு ரத்தத்திலே இருக்கும். ஓ சரி சரி சரி. நீங்க அதாவது இந்த பாட்ஷா படத்துல வந்துட்டு எனக்கு பாம்பேல இன்னொரு பேரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு பாம்பேல வந்து பட்டாணி பிரபு, கோயம்புத்தூர்ல வந்து தெருப்பூனை, ஏன்னா மற்ற ஊருக்குள்ளதான் அநேகமா ஃபெலிக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பாஸ், ஒரு நாளனா பட்டாணிக்கு 4 கிலோமீட்டர் உங்க தாத்தாவை நடக்க விட்டுருக்கீங்க, மேல ஏற்றி வச்சு கிள்ளிக்கிட்டே கொண்டு போயிருப்பாரு உங்களை. இல்ல ரொம்ப நல்ல மனுஷன். தேடி எனக்காக ஆசையா பாருங்க கேட்டானேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. ரொம்ப ரொம்ப அன்பான தாத்தாவா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல எப்படி ஒரு வசதியான குடும்பமா இல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த? இல்ல, நாங்க அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பவே இருந்தோம். சோ அப்பா அம்மா 2 பேருமே நல்ல இதுல பொசிஷன்ல இருந்தாங்க. அப்போ அப்பர் மிடில் கிளாஸ் இருந்தாங்க. சரி சரி. அதுக்கு அந்த அப்பர் மிடில் கிளாஸுக்குன்னு ஒரு சில சேட்டைகள்லாம் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து ஒரு வகையான சேட்டைகள் இருக்கும். இந்த அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சேட்டைகள்லாம் இருக்கும். அப்படி ஏதாவது சேட்டை பண்ணிருக்கீங்களா பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலங்கள்ல? நிறைய பண்ணுவோம் விக்டர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோயம்புத்தூர்லயே நம்பர் 1 ஸ்கூல்ல போட்டிருந்தாங்க அப்பா அம்மா. சோ அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வசதியான வீட்டு பசங்க தான் வருவாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்துட்டு ஏகப்பட்ட லந்து பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப இந்த அடங்கி போற ரொம்ப சமத்தான பையன்லாம் கிடையாது. நானு கிடையாது. ஆமா, அப்பவே ரொம்ப லல்லாதான் சுத்திட்டு இருப்போம் நாங்க. அப்புறமா சொல்ல போனீங்கன்னா 10th வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா படிச்சேன். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரியில கொஞ்சம் சுமாராக படிச்சேன் நானு. அது என்ன 10th வரை ஒரு லிமிட்டா? அதுக்கப்புறம் வாலிபா வயதாயிடுச்சுங்க. டீனேஜ் பாய் அப்படின்னு போயிட்டீங்களா? ஆமாங்க, அது லந்து பண்ணி கொஞ்சம் அடிக்கடி கட்டடிச்சு சுத்துற வழக்கம் எல்லாம் உண்டு. ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு? ஆமாங்க ஆமாங்க. என்ன பண்ணுவீங்க ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு? அப்போ கட்டடிச்சுட்டு தியேட்டர்ஸுக்கு போவோம், படம் பார்க்க போவோம். சரி. லேட் 90s 95 96 தெரியலைங்க விக்டர், காதலன் படம் ரிலீஸ் ஆயிருந்த சமயம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்க பசங்க எல்லாம் கட்டடிச்சுட்டு தியேட்டருக்கு போயிருந்தோம். எல்லாம் பார்த்துட்டு வந்த போது அப்போ ஒன்னும் தெரியல. பேசாம நான் வந்துட்டேன், வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டேன். அப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கேட்டாங்க, நீங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படி இருந்தது, நல்லா ஒழுங்கா பண்ணியா என்ன பண்ணியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. அது நம்ம வந்து வழக்கமா எங்க அம்மா இது மார்க் வரும்போது தானே செம்மாட்டி ஒழுகும், இது என்ன பொதுவா கிளாஸுக்கு போயிட்டு வந்ததுக்கெல்லாம் இப்போ கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கும் போது அப்பதான் தெரிஞ்சது. அன்னைக்கு வந்து ஆக்சுவலா எங்க மதர் வந்து அந்த தியேட்டர்ஸ்க்கெல்லாம் இது கொடுக்குற இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதனோட அப்ரூவல் கொடுக்குற அந்த பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அப்ப எனக்கு தெரியல. சரி, அன்னைக்கு பார்த்து நான் படம் போன அன்னைக்கு அவங்க அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க. சரி, எல்லாத்துக்கு முன்னால பையனை கூப்பிட்டு கண்டிச்சா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு பொறுமையா கேட்டாங்க. கேட்டுட்டு அன்னைக்கு விழுந்தது பாருங்க அடி, செம்ம அடி. படிக்கிற கட்டடிச்சிட்டு அது காதலன் பாக்குறேன்ட்டு. அதுக்கப்புறம் அடங்க நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காதலன் படத்தையே ஒரு 4 தடவை பார்த்தேன் நானு. எதுக்காக பாஸ்? அந்த பேக்கி பாயிண்ட்டுக்காகவும் பிரபுதேவா டான்ஸ்க்காகவுமா? அப்படியும் சொல்லலாம். அந்த என்ன வேலை பாட்டு இப்போ நக்மா கொஞ்சம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுக்காக அந்த ஒரு செம்பட்ட முடி பறக்க நக்மாக்கா 4 தடவை பாத்திருக்கீங்க? இல்ல அப்படியே சொல்லலாம். வீட்டுல பாப்பாங்கன்னு பயம் வந்துருச்சுன்னா? ஆமா, திரும்ப எங்க அம்மா இப்போ விட்டு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி வேண்டாம். சோ அம்மா அடிச்சாங்கன்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்ப ஊர் பக்கம் கிராமத்து பக்கம் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சேட்டை பண்ணணும்னு வைங்களேன், கிடைக்கிறத எடுத்து அடிப்பாங்க. விளக்கம் மாதிரிலாம் எடுத்து வீதியா விரட்டுவாங்க அம்மாக்கள் வந்து. உங்களுக்கு எப்படி கொஞ்சம்
நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது கதவை சாத்திட்டு அடிச்சாங்களா இல்ல அதுவும் வீதியில விரட்டிட்டாங்களா? இல்ல எங்களை சிட்டி லைஃப்ங்கனால அப்பவே நாங்க வந்து கொஞ்சம் அந்த க்ளோஸ்ட் பில்டிங்ஸ் அந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர் மாதிரி வந்துட்டோம் நாங்க அப்பவே. அது மாதிரி விரட்டி எல்லாம் அடிக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள வச்சு நல்லா வெளுத்துட்டு நீல் டவுன் பண்ண வச்சிருவாங்க. எங்க வீட்டுல அதான் பனிஷ்மெண்ட். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே நீல் டவுன் பண்ணிடுவோம். அதனால அப்ப பழகினதான் என்னமோ இப்ப கோயில சர்வசாரமா நான் 1 மணி நேரம் நீல் டவுன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரேயர் பண்றேன். நீங்க அப்ப உங்க அம்மா மிரட்டினீங்களா? ஏய் எனக்கு பாம்பேல பட்டாணி பிரபுன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு அதாவது? இல்ல அப்ப மிரட்டினா இன்னும் அதிகமா அடி விழுகும். அதுக்கப்புறம் எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா, இனிமேல் கட்டடிச்சுலாம் போகாத, நாமளே ஒண்ணு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு படம் ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க வந்து அப்பா அம்மாவே கூப்பிட்டு போயிருவாங்க. கொஞ்சம் எவ்வளவு நல்ல அம்மா பாஸ். அதோட படம் பாக்குற நிறுத்திட்டீங்களா? அதெல்லாம் எப்படிங்க, இப்ப வரைக்கும் நாங்க விடுவோம். எங்க அப்பா பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவர் வந்து வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் எந்த மால்ல எந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதோ அவரு இப்பவும் போய் படம் பார்த்துருவாரு. யார் அப்பாவும் அப்படியா? அப்படிதான். ஆஹா, என்ன அவர் இப்படி பயந்து போக தேவையில்லை, நம்ம தான் பயந்து ஒளிஞ்சு போகணும். அதுக்கப்புறமா அப்ப கட் அடிச்சுட்டு படத்துக்கு போற வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க? ஆமாங்க டாக்டர். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு அப்புறமா காலேஜ் பக்கம் போற வரைக்குமே இருந்தா காலேஜ்லயே அடங்கல, அங்கேயும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. இந்த இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ண உடனே எல்லாம் மார்க் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால இன்ஜினியரிங் சேர முடியல. ஸோ அதனால மறுபடியும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு மூவ் ஆனோம். நாங்க ஆர்ட்ஸ் காலேஜே நாங்க 4 வருஷம் படிச்சேன். ஆர்ட்ஸ் காலேஜ் 4 வருஷமா பாஸ்? என்ன இன்ஜினியரிங் காலேஜ் 4 வருஷம் படிப்பாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் என்ன 4 வருஷம்? அது இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அது கன்ஃபியூஸ் பண்றாங்களே, என்ன கோர்ஸ் அது? இன்டகிரேட்டட் கோர்ஸ் பிஎஸ்சி தான். பிஎஸ்சிக்கு ஒரு அடிஷனல் பிஎஸ்சி +1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை அங்க +1 ஒழுங்கா படிக்காம இங்க வந்து +1. ஆமா. வேற என்னென்ன சேட்டைகள் கல்லூரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த கட்டடிச்சுட்டு பண்ணது, அதுக்கப்புறம் அந்த டீனேஜ் வயசுக்குன்னு உள்ளதை தாண்டி என்னென்ன சேட்டைகள் பண்ணிருக்கீங்க? அப்ப வந்து பைக் சின்ன வயசுல இருந்தே பைக்ஸ் ரொம்ப நான் இன்ட்ரெஸ்டடா இருப்பேன் நானு. ஸோ ஆமா, எனக்கு கரெக்டா 18 ஆனோடனே வந்து லைசன்ஸ் எடுத்துட்டேன் நானு. அப்பா டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால டக்குன்னு எனக்கு எடுத்து கொடுத்தாரு. 18 எப்படா ஆகும்னு சொல்லி பார்த்துட்டு, ஏன்னா நான் ரொம்ப லந்து பண்ணிட்டு இருக்கேன், அதனால உடனே லைசன்ஸ் எடுக்கணும்னு அப்பவே எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ மற்றவங்க எல்லாம் சின்ன வண்டி சைக்கிள் ஓட்டி TVS 50 ஓட்டி அப்புறமா எல்லாம் ஓட்டு இது பண்ணுவாங்க. நான் வந்து டைரக்டா வண்டி பழகினதே வந்து SD. எங்க மாமாக்கு 2 பேருமே SD வச்சிருந்தாங்க. அவங்க SD சொல்லி கொடுத்துப்பாங்க. பத்தாவது இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் புல்லட் வச்சிருந்தாரு. ஹீரோ ரேஞ்ச் தான். ஹீரோ தான். TVS 50 ஸ்கூட்டர் அதெல்லாம் தொடறது இல்ல. ஏதோ படத்துல இருந்து சின்ன சின்ன நடிகைலாம் சின்ன சின்ன ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா போலாம்ல. எடுத்தோன்னே ஹீரோ தான். நாங்க எடுத்ததே வண்டி பழகினதே நாங்க வந்து SDலயும் புல்லட்லயும் தான். அப்போ வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் நானு. ரொம்ப நீங்க ஒல்லியா தான் இருக்கீங்க. SDயாவது ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தள்ளிடலாம். அந்த புல்லட் எல்லாம் டீசல் புல்லட் அப்ப பயங்கர ஹெவியா இருக்கும். கூட 2 பேர் எப்பவுமே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் சேர்ந்துதான் அந்த வண்டியை தள்ளி ஸ்டாண்ட் எடுத்து அதை வந்து கரெக்டா அந்த டீசல்ல அந்த வோல்டேஜ் எல்லாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போறதுக்கெல்லாம் தள்ளுறது, எங்கேயாவது நின்று போச்சுன்னா தள்ளுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு எப்பவுமே கூட 2 பேர் இருப்பாங்க. 3 பேர் சேர்ந்தா வண்டி ஓட்டுவோம். அப்பவே ட்ரிபிள்ஸ் ஓட்டுவோம். ட்ரிபிள்ஸ் தான். நான் நினைச்சேன் நீங்க இந்த இதுல வடிவேல் வந்து வின்னர் படத்துல போற மாதிரி டே எட்ராக் வண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி பக்கத்துல ஏதோ ஓடி வருவாங்க, நீங்க கொஞ்சம் மெதுவாக ஓட்டி போவீங்கன்னு நினைச்சேன். ட்ரிபிள்ஸ் தான் அப்பவே. சூப்பர் பாஸ். நீங்க சைக்கிள் வச்சிருக்கும் போதே வந்து தெரு புனைன்னு வச்சிருந்தீங்க, இது வந்து தெரு புலின்னு எழுதி ஏதாவது வச்சிருந்தீங்களா? ஏன்னா வண்டி பெருசாயிருச்சு. இல்ல 2 மாமா வண்டி, அதனால அப்போ எழுத முடியல. அதுக்கப்புறம் எங்க அம்மா யமஹா வாங்கி கொடுத்தாங்க. கோயம்புத்தூரோட தெறிக்க விட்டது எல்லாம் நாங்கெல்லாம் நல்லா பயங்கர ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறேன் முன்னெல்லாம். ஓ, அப்ப பைக்லயே வேற எங்க எல்லாம் சுத்துவீங்க? கோயம்புத்தூர் சிட்டி எல்லாத்துக்குள்ளயுமே சுத்துவீங்களா இல்ல உங்க ஏரியாவுக்குள்ள மட்டும் அப்படி சுத்திக்கிறீங்களா? இல்ல எல்லா பக்கம் போவோங்க. அப்பெல்லாம் நாங்க வந்து டீ சாப்பிடறதுக்கே ஊட்டி போயிட்டு வருவோம். அந்த அளவுக்கு ஊட்டி. சூப்பர் பாஸ். எதுல? பைக்ல தானே? அதுவும் பைக்லயே தான் போவோம் நாங்க. அப்பெல்லாம் 18 வயசு பசங்க, அதுவும் ட்ரிபிள்ஸ், ஊட்டிக்கு டீ குடிக்க போறீங்க? இல்ல அப்போ மத்த பசங்க எல்லாம் நிறைய பேரு அவங்களும் எல்லாம் பைக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ நானும் இருந்ததுனால அப்போ எடுத்துட்டு வர போகும்போது
மேட்டுப்பாளையம் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப ஏதோ செக்கிங் நடந்துட்டு இருக்குது அப்பெல்லாம். சரி. அவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ண போக எனக்கு லைசன்ஸ் இருந்ததுனால நான் தைரியமா ஸ்டாப் பண்ணி எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஆனா கூட வந்த ஒருத்தனுக்கு வந்து லைசன்ஸ் இல்ல. அவன் அப்பவும் எஸ்டி வச்சிருந்தான். அவனும் ஆமா, அவனும் பயங்கர ஃபாஸ்டா ஓட்டுவான். அவன் அந்த நேரம் பார்த்து அவன் கிராஸ் பண்ணி போக அப்ப இருந்த ஒரு அதிகாரி வந்து அவரு இவனை எப்படியாவது விரட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் விரட்டி இருந்திருக்காரு. 10-15 கிலோமீட்டருக்கு ரொம்ப விரட்டி இருந்திருக்காரு. பயங்கர அவன் வேகமா போய் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான் அவன். அதாவது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த ஏரியால வந்து சேஸ் இந்த மாதிரி பைக் கார் சேஸ் பண்ற ஷூட்டிங் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரியல் லைஃப்ல யாரு பாஸ் அவரு அப்படி சேசிங் ஓட்டணும் ஒரு 18 வயசுல, அதுவும் லைசன்ஸ் இல்லாம எஸ்டில? அவர் பேரு நான் சொல்ல, ஆனா அவர் ஒரு பட்ட பேர் சொல்றேன். அவர் வந்து நாங்க பிரஷா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அவருக்கும் பட்ட பேரு பிரஷாவா? பிரஷ். அவரு தலைமுடி பாத்தீங்கன்னா ஒரே சுருளா இந்த பிரஷ் மாதிரி இருக்கும். ஓ சரி சரி சரி. அப்ப பாத்திரத்தை அப்படி கவுத்து இப்படி 2 இடம் தேய்ச்சி அலசிட்டு போயிடலாம். அந்த மாதிரி அவ்வளோ வேகமா போய் இது பண்ணிருக்காரு. அவரு திரும்பி வந்து அவர் அந்த அதிகாரி வந்து எப்படியாவது எங்களை வச்சு நொங்க எடுத்துணும்னு பார்த்தாரு. ஆனா நல்ல வேளை நாங்கெல்லாம் வந்து எனக்கு லைசன்ஸ் இருந்ததுனால நான் தப்பிச்சிட்டேன். மத்தவங்களும் வந்து ஓரளவுக்கு ரொம்ப வசதியான ஃபேமிலியில இருந்ததுனால அவங்க அந்த டைம்ல ஒன்னும் எங்களுக்கு தெரியாது சார், அந்த ஆளு யாருன்னே எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப இந்த கொரோனா காலத்துல வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கே தலை பிரஷ் தான் பாஸ் இருக்கு. அப்படியே பிரஷ் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இல்லைன்னா அப்படியே எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் முடி வளர்த்து பாகவதர் மாதிரி எல்லாம் வேற இருக்காங்க. இப்ப உங்க ஃப்ரெண்டு அந்த பிரஷாவை வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் சமீபத்துல நான் ஃபேஸ்புக் போட்டோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் முடி வளர்ந்து ஒரு மாதிரி இந்த ஹிப்ஹாப் தமிழ ஏதோ மாதிரி ஒரு வச்சிருந்தாரு பயங்கரமா. என்னால அப்பவே உன்னை பிரஷன் கூப்பிடுவோம், இப்ப நான் என்னடா கூப்பிடுறது, தமிழுக்கு வார்த்தையே இல்லை உன்னை கூப்பிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி ரொம்ப வளர்த்திருந்தாருன்னா ஊழ சின்னது வாங்கிதான் மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். வேற என்ன செட்டப் பண்ணிருக்கீங்க ஃபெலிக்ஸ், நண்பர்களோட சேர்ந்து அல்லது நீங்க தனியா? நாங்க ஜாலியா சுற்றுவோம், நல்லா சாப்பிடுவோம். அப்ப வந்து கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா என் நண்பர் காட்வின் ஒருத்தர் இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. அப்பவே நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணி எல்லாம் நாங்க வந்து இந்த அங்கண்ணன் கடை, அஜ்மீர் பிரியாணி கடை, அப்புறம் பர்மா பாய் கடை, இதெல்லாம் வந்து கோயம்புத்தூரோட ரொம்ப ஃபேமஸான நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இதெல்லாம். ஓகே ஓகே. அப்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அதெல்லாம், ஃபுட் ருசிச்சு. ஆமா. ஓகே. அவரு கார்டன் வந்து என்சைக்ளோபீடியா மாதிரி, அதாவது எந்த ஹோட்டல்ல எந்த ஐட்டம் தமிழ்நாடு ஒரு இந்த சுத்தி ஒரு 4-5 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ரொம்ப பிசினஸ்ல தான் இருக்காரு. எந்த ஸ்டேட்ல என்ன ஐட்டம் கிடைக்கும் தெரியணும்னா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுவும் சாப்பாடுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு உங்க நண்பர். நல்லா அவரு ரசிச்சு சாப்பிடுவாரு. அவரு கூட சேர்ந்து நானும் நல்லா ரசிச்சுட்டு. ஃபெலிக்ஸ், நீங்க சைக்கிள் ஓட்டிட்டீங்க, பைக்குல பெரிய பெரிய சைஸ் பைக் எல்லாம் ஓட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன கார் ஓட்டினீங்களா? காரும் ஓட்டணும் விட்டாரு. அப்போ வந்தீங்கன்னா அந்த காலத்துல அம்பாசிடர் தான் அப்போ இருக்கும். அத வந்து அந்த ஸ்டேரிங் திருப்புறதுக்கே மறுபடியும் ஒரு 2 பேர் கூட வச்சுதான் திருப்போம். அந்த அளவுக்கு அது கொஞ்சம் பரவாயில்ல, ட்ரிபிள்ஸ் போகலாம், பக்கத்துல உட்கார வச்சுக்கலாம், திருப்படா திருப்படா திருப்படான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்கும். ஆனா அப்பவும் அது குயிக்கா பழகிடும், காரும் ஓட்டி பழகணும். இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. 2 வீலர் 4 வீலர் எல்லாம் ஈஸியா கத்துக்கிட்டோம். யமஹால எவ்வளவு வேகமா போடும் போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, சரி நம்ம இந்த கிராமத்து ஸ்டைல்ல நம்ம வந்து பல்லை இலக்கான்னு நம்ம மாட்டு வண்டியை தான் ஓட்டி பழகுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பழகுனா அந்த நெப்போலியன் சொல்ற மாதிரி அது அவ கைக்கு எப்படிடா வாழு கிடைச்சது அப்படின்னு சொல்ற மாதிரி நான் ஏதோ மாட்டை ஏதோ பண்ணிருக்கேன் நாட்டு இருக்குது. அது ஒரு டென்ஷன் ஆகி என்னை மாட்டு வண்டி விட்டு கீழே தள்ளி விட்டு காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தீங்களா? அப்ப விழுந்து அப்ப கையில அடிபட்டு பிராக்சர் ஆச்சு. சோ அதுதான் வந்து எவ்வளவு வேகமா போகுது. 110 போன போதெல்லாம் ஒண்ணு ஆகல, மாட்டு வண்டியில போய் விழுந்து நம்மளுக்கு பைக் ஓட்டி ஒன்னும் ஆகல, இது ஓட்டி ஒன்னும் ஆகல, சைக்கிள் எல்லாம் ஓட்டி ஒன்னும் ஆகல. ஒரு பிரேக் இல்லாத மாட்டு வண்டிய ஓட்டி
ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் பையன் உங்க கையை பிரேக் பண்ணிக்கிட்டீங்களே பாஸ். ஆமா விக்டர், கரெக்டா சொல்றீங்க. நீங்க உங்க வயசுல இப்படி பண்ண வரிசையா சேரையெல்லாம் யோசிச்சு பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, வழக்கமா ஒரு இது சொல்லுவாங்க, அப்பா அம்மா பேர் சொல்றதுக்கு புள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க. பார்த்தா நீங்க அப்படியே வாழ்ந்துருக்கீங்க. எப்படி தெரியுமா, எந்த ஆபீசர் பிடிச்சாலும் சரி அப்பா அம்மா பேரை சொல்றது. சார் யார் தெரியுமா, சார் எங்க அப்பா யார் தெரியுமா. எனக்கு அவரை தெரியும், விவேக் சார் எனக்கு அவரை தெரியும். ரொம்ப தெளிவா அப்பா அம்மா பேர் சொல்ற பிள்ளையா வாழ்ந்திருக்கீங்க. அருமை அருமை ஃபெலிக்ஸ். ஸோ நம்ம பேசிட்டு இருக்க நடுவுல ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் ஃபெலிக்ஸ். கண்டிப்பா. நேயர்களே, நம்ம விருந்தினரோட சுவாரஸ்யமான பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ரசிப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வெல்கம் பேக். வாங்க என் பக்கம் இருந்து நம்ம விருந்தினருடைய சுவாரஸ்யமான பக்கங்களை ஒன்னொன்னா கேட்கலாம். ஸோ ஃபெலிக்ஸ், இப்போ அங்கே உங்க ஊருக்குள்ளேயே வந்துட்டு எல்லா சேட்டைகள் எல்லாம் அலும்பெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் காலேஜ் எங்க படிச்சீங்க? காலேஜ் நான் வந்து திருச்சியில படிச்சேங்க விக்டர். ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கல்லூரியில படிச்சேன் நானு. ஏன் கோயம்புத்தூர்லயே காலேஜ் நிறைய இருக்குமே பாஸ், இதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? நாம எடுத்த மார்க்குங்க அங்கதாங்க காலேஜ் சீட்டு கிடைச்சது. கஷ்டம் மாறி போச்சே பாஸ். காலேஜ்னா அப்ப ஹாஸ்டல் அங்க நீங்க ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாங்க. ஓ ஓகே. ஸோ ஏற்கனவே அங்கே ஒரு செட்டோட சேர்ந்து ஆட்டம் போட்டிருப்பீங்க. இங்க காலேஜ்லயும் நல்ல ஒரு ரூம்மேட் யாராவது அமைஞ்சிருந்தாங்க ஹாஸ்டல்ல அப்படின்னா ஆட்டம் தாங்காதே. ஆமா, இங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இயர்ல 3-4 பேர் ரூம்மேட்ஸ் இருந்தாங்க, அப்பவும் ஜாலியா இருந்துச்சு. செகண்ட் இயர்லயும் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் சென்னையில இருந்து வந்த ஒருத்தர் ரூம்மேட்டா இருந்தாரு. ஆனா ரொம்ப பக்தி படமா இருப்பாரு அவரு. காலையில பையனா? ஆமாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல, எனக்கும் ஆச்சரியமா அவரு 4 மணிக்கு இருந்துச்சு, பச்சை தண்ணியில குளிச்சுட்டு போய் மலைக்கோட்டையெல்லாம் போய் அப்பவே ப்ரேயர் பண்ணிட்டு வருவாரு காலத்துல. சாமி முருகா மலைக்கோட்டை போவாரா? ஆமாங்க. அது அதனால அந்த மாதிரி இருக்கும். நாம எங்க அந்த மாதிரி எல்லாம் போனதில்லை. நாம வந்து மெதுவா இருந்துச்சு, சாயந்தரமா அப்படியே மலைக்கோட்டை போவோம். நாங்க சாமி கும்பிட வரவங்களை பார்க்க போவோம் நாங்க அப்பெல்லாம். ஓ, அவர் சாமியை பார்க்க போயிருக்காரு, நீங்க சாமி கும்பிடுறவங்களை பார்க்க போயிருக்கீங்க. பொதுமக்கள் நலன் கருதி கடவுளே இவங்க எல்லாரையும் காப்பாத்து அப்படின்னு அவங்கள பார்த்து நீங்க வேண்டி இருக்கீங்க. சூப்பர் சூப்பர், நல்ல பார்வைங்க. எவ்வளவு ஒரு பக்தியான ரூம்மேட்டுக்கு நீங்களும் கரெக்டா ஒரு கான்ட்ராஸ்ட் மேட்சிங்கா வந்து இருந்திருக்கீங்க. ஆனா நல்லா அட்ஜஸ்டபிளா இருப்பாரு, ஜாலியா இருப்பாரு. நாங்க வந்து காலேஜ்ல கிளாஸ்மேட்ஸும் கூட ரூம்மேட் அப்பவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. இப்போ வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற என்னென்ன பண்ணிருக்கீங்க காலேஜ்ல, ஹாஸ்டல்ல? ஹாஸ்டல்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அனுபவமா இருந்தது. பிளஸ் வந்து நாங்க வந்து கோயம்புத்தூர்ல எல்லாம் அவ்வளவு ஃப்ரீயா இருந்துட்டு, இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இந்த 8 மணிக்கு மேல பேசக்கூடாது, வெளியே போக கூடாது, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப நெருக்கின மாதிரி இருந்தது. ஸோ அப்பவே வந்து நாங்க வந்து இந்த செவரேட்டி குச்சி போய் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வர்றது ஹாஸ்டல்ல இருந்து அந்த மாதிரி போயிட்டு பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் இயர்ல என்னமோ ஒரு தடவை பர்த்டே செலிப்ரேஷன்ஸுக்கு வந்து ஹாஸ்டல்ல பண்ணோம்.
சரி. அது வீக் டேஸ்ல வந்ததுனால அது ஏதோ அந்த 8 o'clock மேல அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்ச பின்னாடி ஒரு 9:30 மேல எல்லாம் கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்றோம். அது ஏதோ அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சின்ன ரூம் தான், ஒரு 10-8 ரூம் தான் நினைக்கிறேன். அன்னைக்குன்னு ஒரு 18-20 பேர் அதுல கேதர் ஆகி பிறந்த நாள் ரொம்ப கோலாகலமா கொண்டாடி இருக்கீங்க. கோலாகலமா, ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ரொம்ப நாய்ஸியா இருந்திருக்கும் போல. அந்த அசிஸ்டன்ட் வார்டன் வந்து அவரு இந்த ரூம்ல மட்டும் இவ்வளவு சத்தம் வருது, இத்தனை பேர் கும்பலா இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்துல வந்து ரவுண்ட்ஸ் வர போக அப்ப பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டானுங்க. என் ரூம்ல செலிப்ரேஷன் ஆயிட்டு இருக்கனால நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் மாட்டிட்டு அப்பவே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நம்மளைய. அதுக்கு அடுத்த வருஷம் 3rd year உனக்கு ஹாஸ்டலே கிடையாது, நீ ஆணியே பிடிங்க வேண்டாம், நீ வெளியே போய் கோபின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணதோட உள்ள டெர்மினேஷன். ஆமா, ஹாஸ்டல் விட்டு. இங்க உங்க அப்பா பேரை சொல்லி பாத்தீங்களா? இங்க சொல்லலைங்க. ஏற்படாது. ஏதோ நம்ம ஊர்ல லைசன்ஸுக்கு நாளைக்கு அங்கதானே வருவாயின்னு மிரட்டலாம், அதுவும் இல்லாம போச்சு. வேற ஹாஸ்டல் சாப்பாடு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இவ்வளவு நாள் வீடுகள்ல இருந்து வாழ்ந்துட்டு. இல்ல, ஹாஸ்டல் சாப்பாடு ரெண்டாவது இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு அடுத்தபடியா ரொம்ப கொஞ்சம் பிடிக்காம இருந்தது. கொஞ்சம் ஃபுட்டும் கொஞ்சம் இதா இருந்தது. பட் அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. ஆனா அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளேட் இருக்கும். நம்ம பிளேட் வாங்கி வச்சிருப்போம். நம்ம போய் வந்து அவ்வளவு இடம் இருக்கும் உட்காந்து சாப்பிடுறதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்னா நம்மளோட பிளேட்டை வந்து எடுத்துட்டு போய் எவனோ ஒருத்தன் சாப்பிட்டு இருப்பான். நம்ம பிளேட்டை வேற ஆள் எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க. ஆமா, அடக்கொடுமையே. அந்த பிளேட் அவன் வாங்கி அவன் போய் சாப்பிட்டு அதை கழுவி கொண்டு திருப்பி வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ண பின்னாடி அப்புறம் எடுத்துட்டு போய் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சாப்பாட்டுக்காக காத்திருந்து பாத்திருக்கேன். எங்கேயாவது பிரசாதம் கொடுக்கறதோ அல்லது ஏதோ ஒரு ஹோட்டல்ல வந்து கும்பலா இருக்குன்னா கூட வெயிட் பண்ணி போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்மளுடைய சாப்பாடு தட்டுக்காக வெயிட் பண்ணது ரொம்ப கஷ்டம் பாஸ். அடிக்கடி ஹோட்டலுக்கும் போயிடுவோம். இங்கேயும் வந்து திருச்சியில நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்பவே சிலோன் கொத்து பரோட்டா, கேரளா பரோட்டா எல்லாம் வெரைட்டியா இருக்கும். அதனால இங்க போய் அடிச்சதுன்னா அப்பவே போயிருவோம் நாங்க. போய் நல்லா அதான் நீங்க கோயம்புத்தூர்ல அப்பவே உங்க ஃப்ரெண்டு கார்டினோட போய் வேற சாப்பிட்டேன்னீங்க. திருச்சி நல்லாதான் இருக்கும். சோ திருச்சி வந்து நல்லா செய்யலாம், தெரியறதுக்கு பாக்குறதுக்கு நல்ல இடம். அண்ணா ஆமா, அடிக்கடி நாங்க இந்த அம்மா மண்டபம், கல்லணை அந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு நம்ம காவிரி அப்பெல்லாம் இருக்கும்போது ரொம்ப அருமையா என்ஜாய் பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் நிறைய தண்ணி வந்துச்சு. அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது? நீங்க ஏற்கனவே இந்த படம் பாக்குற கோஷ்டி வேற, இங்க வந்து படம் பாத்தீங்களா இல்ல இந்த மாதிரி ஊர் சுத்தி மத்ததுகளை பாத்தீங்களா? இங்க ஊர் சுத்தமும் செஞ்சோம், இங்கேயும் வந்து படம் பார்த்தோம். நம்ம வந்து என்னது தொட்டில் பழக்கம், சுடுகாட்டு மட்டும் படம் பாக்குறத மட்டும் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு போனீங்களா? ஆமா, இது வந்து சரி அங்க வந்து சும்மா கிளாஸ் எல்லாம் தானே கட்டடிச்சு போனோம். இங்க வந்து அது நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலா ஒரு 4-5 பேர் சேர்ந்து எல்லாம் பிளான் பண்ணி செகண்ட் செமஸ்டர் நினைக்கிறேன் நம்ம இந்த படம் ஜீன்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. சரி, ஐஸ்வர்யா ராய் உலக அழகி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு பார்த்து செமஸ்டர் ஏதோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம். அப்போ 4-5 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி சரி கண்டிப்பா போய் ஆகணும், ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் கட்டடிச்சுட்டு 5-6 பேர் பிளான் பண்ணோம். அதுல ஒரு 3 பேர் ஏசி ஆயிட்டானுங்க. நாங்க 3 பேர் மட்டும் போய் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வர்றோம். அந்த அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி பேப்பர்ல ஏதோ வந்து கொஸ்டின் பேப்பர் மாறி போச்சு. அதாவது எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். அப்புறமா அந்த கொஸ்டின் அந்த எக்ஸாம் அன்னைக்கு அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே பாஸ், நீங்க ஆப்சென்ட். நாங்க ஆப்சென்ட். வராதவனுக்கு எப்படி பாஸ் பண்ணிடுவாங்க? அப்புறம் அதாவது இந்த இதுல ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து ஜீன்ஸ கட் பண்ணி பிட் எழுதினவங்க எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா நீங்க ஜீன்ஸ் படத்துக்காக எக்ஸாம் கட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஆமாங்க விக்டர், நல்ல கும்பலா இருந்திருக்கீங்க பாஸ். என்ஜாய் பண்ணோம் காலேஜ்ல. அப்ப படிப்பு ஆப்சென்ட், அரியர் அப்படிதானா? அரியர் இல்லாத மனிதன் அரை மனிதன். என்ன பேசுறீங்க நீங்க? சமுதாயம் நம்மளை எப்படி மதிக்கும்? நல்லா படிச்சாங்கிறதுக்கு ப்ரூஃப் எப்படி? கண்டிப்பா. கோயம்புத்தூர் பசங்க நல்லா திமிரா சுத்திட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து கிளம்பி வந்த பசங்க எல்லாம் நம்மளை உசுப்பேத்தி நீங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சாங்களா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சாங்களான்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டு அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் பாஸ் ஆகி போயிட்டாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி
படத்துக்கு கட்டடிச்சிட்டு எக்ஸாம் கட்டடிச்சிட்டு போகும்போது அப்புறம் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் முடிச்சோம் நாங்க. ஓ சரி சரி சரி. அப்ப காலேஜ்ல இங்கே ஹாஸ்டல்ல ஃபுல்லா தங்கிட்டு ஊருக்கெல்லாம் போறது அந்த செமஸ்டர் முடிஞ்சு அல்லது அரியர் எல்லாம் முடிஞ்சு அப்படிதான் போறதா இப்படி? இல்ல நீங்க வந்து விசிட்டிங் ப்ரொஃபசர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து விசிட்டிங் ஸ்டூடெண்ட். நான் வந்து வெள்ளிக்கிழமை மதியானம் ஆச்சுன்னா வந்து அந்த ஒரு 3:45 ட்ரெயின் ஒண்ணு இருக்கும். சரி. அது பிடிச்சோம்னா நைட்டு 8:30 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் போயிடுவாங்க. சரி சரி. வாரமா கிளம்பி ஊருக்கு போயிடுவோம் நாங்க. அப்ப வந்து ரொம்ப ரிசர்வேஷன் இல்லையா, அப்ப வந்து நம்ம ஓபன்ல டிக்கெட் எடுத்துட்டே போகலாம். ஓ சரி சரி. ஆமா பக்கம்ங்கிறதுனால ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல. அது பேசஞ்சர் ட்ரெயின், அது வந்து எக்ஸ்பிரஸ் இல்ல. சோ அதனால போயிட்டு அப்புறமா மறுபடியும் திங்கக்கிழமை காலையில 3 மணிக்கு அப்பா வந்து மறுபடியும் பஸ் ஏற்றி விடுவாரு. அங்கிருந்து அப்படி நேரம் கிளம்பி கிளாஸ்ல வந்து உட்காந்து போனாங்க. ஓ நீங்க வந்து விசிட்டிங் ஸ்டூடெண்ட். இதுல காலேஜ் எல்லாம் படிக்கும் போது ட்ரிப் அந்த மாதிரி ஏதாவது சுத்துவீங்களா? அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்ததெல்லாம் போக? ஆமா, நான் நிறைய ட்ரிப் போவோம். அப்பவே பெங்களூருக்கு எல்லாம் போனோம். அப்புறம் பசங்க எல்லாம் சேர்ந்து கொல்லிமலை போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தெரியல. அப்போ எல்லாம் போகும்போது அந்த கொல்லிமலையில அந்த தண்ணி இதாயிட்டு இருக்கும் போது எல்லாம் கல்லு விட்டு வீசிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். தண்ணியில இந்த சீத்துக்கல் அது மாதிரி அது விட்டு விளையாண்டுட்டு இருந்தோன்னே ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரு இப்போ சிங்கப்பூர்ல இருக்காரு. அவரு நாங்கெல்லாம் கீழே விட்டு இருக்கும்போது இவர் என்ன நினைச்சதோ தெரியல, கொஞ்சம் தூக்கி வீச போக அது வந்து அந்த பக்கம் இருந்த எங்க கூட வந்த இன்னொரு கிளாஸ்மேட் தலைய பதம் பார்த்து ரத்த சொட்ட அவரு நிக்கிறாரு. அவரு அடிபட்டவரு, ஏன்டா இப்படி வீசின, ஏன்டா மண்டை போலது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல மச்சி, நான் அப்படி வீசி பார்த்தேன், அது வந்து இந்த ட்ரஜெக்டரி ஆஃப் ப்ரொஜெக்டைல்ல அது நேரம் உன் தலையில வந்து உடிச்சிச்சு மாப்ள. என்னது ட்ரஜெக்டரி ஆஃப் ப்ரொஜெக்டைல்? ஆமா, பிசிக்ஸ் படிச்சவராமா, படிச்ச பிள்ளை வரலாம். ஓ நீங்க பிஎஸ்சில பிசிக்ஸா? பிசிக்ஸ் படிச்சேங்க. பாத்தீங்களா அந்த பையன் எவ்வளவு அறிவா வந்து சப்ஜெக்ட பையன் என்னுடைய மண்டையை உடைச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காப்ல. அவனை கூட்டிட்டு போய் அப்புறம் எல்லாம் ஸ்விட்சஸ் போட்டு வந்தோம் நாங்க. ஓ ஆத்தாடி, பிசிக்ஸ் படிச்சவங்கள்ட்ட பார்த்துதான் இருக்கணும் போல. ஆமா. சரி ஃபெலிக்ஸ், சோ நம்ம வந்து அடுத்த ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் நம்ம திரும்ப பேசலாம். நிறைய உங்களுடைய சுவாரஸ்யமான இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நேயர்களே, நம்ம விருந்தினரோட சுவாரஸ்யமான பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டிட்டு இருக்கோம். தொடர்ந்து ரசிப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. To play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். வெல்கம் பேக். வாங்க என் பக்கம் இருந்து நம்ம விருந்தினருடைய சுவாரஸ்யமான பக்கங்களை நம்ம இன்னும் தொடர்ந்து ரசிக்கலாம். காலேஜ் முடிச்சிட்டீங்க, ஸ்கூல்லயும் ஆட்டம் போட்டு முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்கள்ல படிக்கும்போது காதல், கீதல், மோதல் அந்த மாதிரி ஏதாவது? காதலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ஷாஜகான். அப்படியா? மும்தாஜ் யாருப்பா? அந்த ஷாஜகான் இல்லைங்க, நம்ம வந்து உள்ளூர் ஷாஜகான். நம்ம இவரு விஜய் படம் பார்த்திருப்பீங்கல்ல,
அதை பத்தி சொல்லுவாங்க. ஓ, ஷாஜகான் படமா? படம் மாதிரி. அதே படம் தான் முக்கியம் நமக்கு வாழ்க்கையில. அங்கேயும் படம். சரக்கு வச்சிருக்கேன், அதை இறக்கி வச்சிருக்கேன், அதான் வறுத்த கோழி மிளகு, கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாங்க. என்ன பண்ணுவீங்க? ஷாஜகான் படம் கதையெல்லாம் கூட மறந்து போச்சே பாஸ். அதான் சொல்லுவாரு இல்லைங்க, என்ன உண்மையான கதையில இருந்தா சொல்லு, உயிரை கூட கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்லுவோம்ல, அந்த மாதிரிங்க. சோ நீங்க காதல் பண்ணல, காதல்களை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, அது என்னாச்சுன்னா ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்து அவரு விருப்பம் போல கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால வந்து அதனால சில ஃபேமிலியில ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா வந்ததுனால அவரு வந்து கொஞ்சம் ரொம்ப சிக்கல்கள் அதிகமாச்சு லைஃப்ல அவருக்கு. அதனால அப்போல இருந்து நான் வந்து சொன்னேன், என்ன ஆனாலும் சரி தயவு செஞ்சு பேரண்ட்ஸ்ட ஓகே ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணி கல்யாணம் வச்சிடறேன். நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்றத விட்டு அந்த ஆசையை திறந்து நீங்க எத்தனை பேர் கல்யாணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க பாஸ்? உங்க கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்ததுங்க ஃபெலிக்ஸ்? ரொம்ப கிராண்டா இருந்தது விக்டர். அப்பவே ரொம்பவே கிராண்டானா என்ன பண்ணுவீங்க கோயம்புத்தூர்ல கிராண்டா? அப்பவே ஒரு 6-7 நாள் மாதிரி நடந்தது. ரொம்ப என் ஒய்ஃப் வந்து அவங்க ரொம்ப தேர்ட் ஜெனரேஷன் கசின் அவங்க. சோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தெரியும் அவங்கள. அவங்க கூப்பிட்டாலும் நீங்க கூப்பிட்டாலும் எல்லாம் ஏற்கனவே சொந்தக்காரனா தான் இருப்பான். ஆமா ஆமா, எல்லாருமே க்ளோஸ் சர்க்கிள். பிளஸ் வந்து ரொம்ப கலீக்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்ததுனால ரொம்ப கிராண்டா இருந்தது எங்களோட. எல்லாரும் கல்யாணத்தப்போ மண்டபத்துல இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எங்க கல்யாணத்தப்போ பாத்தீங்கன்னா பாலாரும் தேனாரும் ஓடிச்சோ இல்லையோ, அந்த பக்கம் சைட்ல ஒரு ஆல்கஹால் ஆறும் வேற ஓடிட்டு இருந்தது. அதெல்லாம் உண்டா கல்யாணத்துல? ரொம்ப கிராண்டா இருக்கும். அது வந்து ரகசியமா பண்ணுவாங்க. மச்சி இந்த 1000 ரூபாய், இந்த 2000 ரூபாய் அவனை எல்லாம் கூட்டி போய் கவனிச்சிரு அப்படின்னு பண்ணுவாங்க. காணாவூர்ல அவரு வைன அவரு பண்ண மாதிரி நாங்க வந்து இதெல்லாம் பப்ளிக்கா, ரொம்ப பப்ளிக்கா இருக்காது, பட் வந்து ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்காது. ஓ சரி சரி சரி. அப்ப மண்டபத்துல யாருமே இருக்க மாட்டாங்களே? மண்டபத்துல லேடிஸ் மட்டும்தான் இருந்தா எல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணிடுறது. அதுக்கப்புறமும் நல்லா ட்ரிப் எல்லாம் அடிக்கடி போவோம் நாங்க வெளியே. ஓ சரி சரி. எங்க எதுவும் ஹனிமூன் ட்ரிப்பா இல்ல ஃபேமிலி ட்ரிப்பா? இல்ல ஃபேமிலி ட்ரிப் அதுக்கப்புறமா போனோம். ஹனிமூன் வந்து மூணார் மட்டும் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறமா 1 or 2 years கழிச்சு மைசூர்ல இருந்து வயநாடு போற வழியில அந்த ஒரு நாகர்கோலை ஃபாரஸ்ட் நினைக்கிறாங்க, அது அந்த ஃபாரஸ்ட் போயிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அங்க எங்க மாமனாரு மாமியாரு அப்புறம் சகலையும் குழந்தையா ஒய்ஃபு நான் எல்லாம் போயிருந்தோம். பெரிய கூட்டமா போயிருக்கீங்க. ஆமா, ஃபாரஸ்ட் போயிட்டோம். போயிட்டு 1 or 2 days ஸ்டே பண்ணிட்டு ஆக்சுவலா அங்க என்னன்னா 6 மணிக்குள்ள கிளம்பிடணும். ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் டிராவல் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 2 hours டிரைவ் பண்ணாதான் அந்த ஃபாரஸ்டோட வெளியே வர முடியும். நாங்க இன்னைக்கு கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா ஒரு 6:45 மேல ஆயிடுச்சு. அப்புறமா வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி போல பாத்தீங்கன்னா பயங்கர இருட்டு, ஃபுல்லா இருட்டா இது பண்ணிட்டு இருக்கும் போது கார் வந்துட்டு இருக்கு. முன்னால ரோடு தெரிஞ்சது, திடீர்னு ரோடு தெரியல, எல்லாம் பிளாக் ஆன மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு யானை கூட்டம். ஆமா. ஐயோ, பயமாயிருமே. ஆமா, நமக்கு பயங்கர பயமாயிடுச்சு. அப்புறமா என்ன நினைச்சாங்களோ தெரியல, எங்க மதர்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க. யாரு? யானைகிட்ட இல்ல, யானிட்டு போய் அப்பா ஆர்மா ஒற்றியா அப்படின்ற மாதிரி எதுவும் சரண்டர் ஆயிட்டாங்களா? ஒரே பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, எப்படியாவது இங்க இருந்து வெளியே கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. யானை கிளம்பல. எங்க சகலைக்கு ஆல் லாங்குவேஜ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை பிரேயர். அவர் வந்து எப்படா பிரேயர் விடுவாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சரி என்ன பண்ண அந்த யானை நகரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு
அப்புறமா அந்த நம்ம ஓவர்டேக் பண்ணோம்னா அந்த டிமிண்டு படிப்போம் பாத்தீங்களா, ஆமா அந்த மாதிரி அந்த மாதிரி யானைக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அது என்னப்பா புறாக்கு வந்து பெல் அடிச்ச மாதிரி நீ யானைக்கு ஹெட்லைட் எல்லாம் அடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்கிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. அது ஏன்னா அது அப்படியே திரும்பி பாக்குது ஒரு 4-5 யானை, யாருடா அது லைட்டு அடிக்கிறாங்க நம்ம மேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால இந்த காரெல்லாம் இருந்தவங்க எல்லாம் இறங்கி லைட் அடிக்காதீங்க சார், லைட் அடிச்சா 5-6 வண்டி நின்று இருந்துச்சு, திகழாயிட்டாங்க. யானைக்கு வந்து அதான் லைட் அடிச்சா அது வெறியாயி ஒரு மாதிரி நம்மளை துரத்த ஆரம்பிச்சிரும். நமக்கு அதெல்லாம் தெரியாது, நமக்கு வந்து எப்படியாவது பிரேயர் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்க சகல வந்து யானை மேல காண்டானாரா இல்ல உங்க மாமியார் மேல காண்டானாரான்னு தெரியல. பயங்கர கடுப்பாயி அவர் இது பண்ண நல்ல வேலை அன்னைக்கு அவங்க பிரேயர் பண்ணதுனால அப்புறம் அந்த யானை எல்லாம் கொஞ்சம் வழி விட்டுச்சு. அப்படியே நீங்க சகலைக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டீங்க, அவர் டிமிட்டி படிச்சதுனால விளையாச்சுலாம் சொல்ல மாட்டீங்க. அவர் வந்து அவர் பொசிஷன் ரொம்ப டெலிகேட்டட் பொசிஷன் பாஸ். ஏன்னா மாமியாரையும் திட்ட முடியாது, யானைக்கும் டிமிட்டி ஆயிடுச்சு, நம்ம விரட்டவும் முடியல. இப்ப வரைக்கும் அவர் விட்டோம் யானைக்கே லைட் அடிச்சவர் தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனாமில ஸ்விம்மிங் பண்ற மாதிரி அவரு. வேற அதுக்கப்புறம் எங்கேயாவது ட்ரிப் அந்த மாதிரி கும்பலா யானைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் எல்லாம் நிறைய போயிருந்தோம். நிறைய கண்ட்ரிஸ் போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 கண்ட்ரிஸ் போயிருந்தோம் நானும் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து. சரி, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம். அப்புறமா யூரோப் ட்ரிப்பும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியோட போயிருந்தோம் நாங்க. சரி, அப்பவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல போயிருந்தோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ண ட்ரிப் அது. ரொம்ப அங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல எங்க சித்தி ஒருத்தவங்க நன்னா இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப வருஷம் பிரான்ஸ்ல இருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து பிரெஞ்சு, இட்டாலியன் அந்த மாதிரி ஒரு 3-4 லாங்குவேஜ் அங்க யூரோப்பியன் லாங்குவேஜ் எல்லாம் தெரியும். சரி அப்படின்னு நம்பி போயிட்டோம். அவங்க இவ்வளவு லாங்குவேஜ் தெரியும் நம்பி போயிருக்கீங்க. சரி, அப்புறம் போட அங்க வந்து இந்த லீனிங் டவர் ஆஃப் பிசா பார்த்துட்டு அடுத்த ட்ரெயின் பிடிச்சு நாங்க வந்து வெனிஸ் போகணும். சரி, இதுதான் வந்து பிளான். இடையில ஏதோ கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ட்ரெயின் வந்து அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல கிளம்புது. எந்த பிளாட்ஃபார்ம் தெரியல. அந்த போர்டு வந்து இங்கிலீஷ்ல இல்ல, அது ஏதோ இட்டாலியன் லாங்குவேஜ்ல இருந்தது. சரி, நீங்க வந்து போய் கேட்டுட்டு சிஸ்டர் நீங்க போய் முன்னால கேட்டுங்க, யார்ட்டாவது கேட்டுட்டு டக்குன்னு எங்களுக்கு வந்து எந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னால அனுப்பிச்சோம். அவங்க முன்னால போயிட்டாங்க. நாங்களும் பின்னாலேயே தொடர்ந்து கொஞ்சம் கேப் விட்டு போயிட்டே இருந்தோம். எதிர்க்க யாரோ டிடிஆர் மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னோன்னா அவருக்கு கரெக்டா சொல்லிட்டாரு, அந்த 11th பிளாட்ஃபார்ம் போயிருங்க, நீங்க ஃபியூ மினிட்ஸ்ல ட்ரெயின் கிளம்புது, உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் தட்டு மாதிரி 11th பிளாட்ஃபார்முக்கு போயிட்டோம். சிஸ்டரு அவங்க 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல ஓடிட்டு இருக்காங்க, வேற எங்கேயோ. என்ன அவ்வளவு லாங்குவேஜ் தெரியும் நீங்க கூட படிச்சு வந்தாங்களோ. அப்புறமா அவங்கள வந்து கைய ஆட்டி தயவுசெய்து இங்க வாங்க வண்டி கிளம்ப போகுதுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ரொம்ப இது பண்ணோம். அதனால இப்ப வரைக்கும் அவங்கள ஓட்டுவோம். நீங்க தப்பான உங்களை நம்பி நாங்க இங்க இருந்து அவ்வளவு தூரம் வந்தா நீங்க தப்பான ட்ரெயின்ல கூட்டு போக பாத்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி உங்க சித்தி வந்து கிறிஸ்டியன் சிஸ்டர் நன் அப்படின்னு அதானே அவங்களுடைய இது. அவங்கள வந்து இனிமே ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணாங்கன்னு வைங்களேன் எங்கேயாவது, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன சொல்லுங்க, ஆக்குபேஷன் கேட்ட இடத்துல நான் என்னன்னு போட்டுருங்க. நோன் லாங்குவேஜஸ்னு ஒரு இடம் கேட்டிருப்பான், அதுல NO NE நன்னு நன்னுதான் அப்படின்னு சொல்லிருங்க. நான் சொன்ன சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நான் அந்த சிஸ்டரை பார்க்க மாட்டேன். யானைக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஜபம் சொல்லிட்டாங்கன்னா வம்பாயிரம் பார். ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய உங்க வாழ்க்கையில நடந்த கதைகளை எல்லாம் வந்து எனக்கு நமக்கும் இப்ப நேயர்களுக்கும் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம். யாராவது ஒரு உங்களுடைய நண்பர் அல்லது யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பேசினா எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தரா? ஏன் விக்டர் திடீர்னு இந்த மாதிரி நம்ம நடத்தானே போயிட்டு இருக்குது. எவ்வளவு நேரம் உங்க கதையே கேட்கறது, அதாவது நீங்க சொல்றதையே நான் நம்பி கேட்கறது. வேற யாராவது வந்து புதுசா சொன்னா நல்லா இருக்கும்ல, ஜாலியா இருக்கும்ல. ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ண போறீங்க.
கிராஸ் வெரிஃபிகேஷனோ இல்லையோ, நீங்க மறைச்சதெல்லாம் வந்து யாராவது போட்டு விடட்டும் அப்படிங்கறக்காக கூப்பிடலான்னு இருக்கேன். சரி, யாரு வந்தா நல்லா இருக்கும்? யாருன்னு தெரியலீங்களே, நீங்களே சொல்லுங்க யாருன்னு. உங்க சகலையை கூப்பிடுவோமா? அந்த யானைக்கு டிமிட்டு படிச்ச சகலையை அவரைய கூட போறீங்க? ஐயோ, கூப்பிடுவோமா? அவரு இன்னும் இந்தியால இருப்பாரு, தூங்கிட்டு இருப்பாரு அவரு. ஓ, அப்ப இந்தியால இருப்பாரா? அப்ப யார கூப்பிடலாம் இங்க? சரி, யார் வரான்னு பாப்போமா? பாக்கலாம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். சரி, யார் வரான்னு பாப்போமா? பாக்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா அண்ணா? கொஞ்சம் உதறலாம இருக்குது. பப்ளிக்கா நம்ம சில விஷயங்கள் வந்து கணபத் கணபத் எப்படி இருக்கீங்க? இது யாரு? இது ஃபெலிக்ஸ். இவரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கணபத். இவரு சரி, ஆல்ரெடி இவரை பத்தி நாம பேசியிருக்கோம் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல. இவரை பத்தி பேசணும். என்ன பேசணும்? இவருதான் சொன்னார்ல, என்னோட ரூம்மேட்டு ரொம்ப காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரொம்ப பக்தியா மலைக்கோட்டைக்குள்ள போயிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு. ஏ பாஸ், மலைக்கோட்டைக்கு எதுக்கு போகணும்னு நீங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கலையா, இல்ல அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா பாஸ்? நான் காலையிலே எஞ்சி போயிடுவேன் கோயிலுக்கு. உங்க பேர் என்னன்னு சொல்லிருங்க. அவர் கணபத் அப்படின்னாரு. நேயர்களுக்கு வந்து உங்க பேரை சொல்லிருங்க. என் பேர் கணபதி. கணபதி, அதான் அவர் கணபத் அப்படின்றாரா? ஆமா, ஷார்ட்டா கூப்பிடுவாரு. கண்பூ, கணபத் எப்படினாலும் கூப்பிடுவாரு. ஓ, சரி சரி சரி. சோ நீங்க வந்து அவரோட ஹாஸ்டல் ரூம்மேட். ஓகே ஓகே. சோ உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு ஆரம்பத்துல. இந்த மாதிரி அவர் காலையில எந்திரிச்சு குளிர்ந்த தண்ணியில குளிச்சுட்டு மலைக்கோட்டைக்கு போய் சாமி கும்பிடுவாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் அப்போ. இப்ப வேற. இப்ப சாயந்தரத்துல போக ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப கோயிலுக்கே போறது இல்ல. ஓ, சரி சரி சரி. அவர் கல்யாணத்துக்கு முன்னால கும்பிடாத சாமியே இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சாமியே கும்பிடுறது இல்லைங்க. இல்ல அவர் எல்லாத்தையும் திருவுருவமா ஒரு ஆளை கொண்டு வந்துட்டாரு, அதனால வீட்லயே கும்பிட்டுக்கிறாருன்னு அர்த்தம். சரி சரி. நீங்க சாமியே கும்பிடலைன்னு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லலாம். ரொம்ப உஷாரா இருக்காரு உங்க ஃப்ரெண்டு ஃபெலிக்ஸ். ஆமாங்க. கணபத், இப்ப ஒரு ஃபெலிக்ஸ பத்தி, உங்க ஃபெலிக்ஸ் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு என்ன நினைவுகள்லாம் அப்படி வரும்? நினைவுகள்லாம் காலேஜ்ல அட்டூழியங்கள், ரூம்மேட். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எல்லாருமே ஒன்னாதான் இருப்போம். ஒரு எங்க ரூமுக்கு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. சரி. அதுல வந்து அவன் ஃபெலிக்ஸ் வேற ரூம், நான் வேற ரூம். சரி. அவர் 3rd ஃப்ளோரு, நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஆனா செகண்ட் இயர் ஹாஸ்டல்ல வந்து செலெக்ஷன் வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்ன வந்ததுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ உங்களை ரூம்மேட்டா செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. எனக்கு புரியவே இல்லை யாருன்னு. ஏன்னா அப்படிதான் செகண்ட் இயர் அப்படி பண்ணாங்களா? சரி. அப்ப யார நமக்கு தெரிஞ்சவங்க யார நம்மள செலக்ட் பண்ணிடுறா யாரு? எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 4 பேர் ரூம்ல இருந்தாங்களே, சோ அவங்கள யாரோ ஒருத்தன் செலக்ட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்க. யாருமே எல்லாம் நோன்றாங்க. எனக்கு ஃபெலிக்ஸ் வந்து இதுலயே வரல. அப்புறம் பார்த்தா போடக்காரத்து தான் தெரிஞ்சது நம்ம ஃபெலிக்ஸ் தானே. ஒரு மாதிரி ஒரு ஐ மீன்
நல்ல பையனா ரூம்மேட்டா வேணும்னு தேர்ந்தெடுத்திருக்காரு போல ஃபெலிக்ஸ். நல்ல பையனா இல்லையா? நாங்க கோயம்புத்தூர்காரங்க அட்டுலியமா இருப்பாங்க, சென்னை நம்மளோட அட்வான்ஸா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து பார்த்தா கடைசியில இப்படி ஒரு சாமியார்கிட்ட போய் மாட்டினோடுவாங்க. சாமியாரெல்லாம் கிடையாது, கோயில் போவேன் அவ்வளவுதான். கோயில் போவேன். ஆமா. சரி, வேற என்ன ஃபெலிக்ஸ் அப்படின்னா வேற என்ன ஞாபகம் வருது? ரூம்மேட்டா மாட்டிக்கிட்டாரு. என்னையும் ஒரு வாட்டி ஹாஸ்டல்ல செவர் தாண்டி எகிரி குதிச்சு முன்னாடி வழியா போய் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கணும். படத்துக்கா பாஸ்? படம் விடாம துரத்து அவர. என்ன படம்? ஜேம்ஸ் பாண்ட் கோல்டன் ஐ. ஓ, ஓகே ஓகே. வெளியில சொல்ற மாதிரி படத்துக்கு தான் கூட்டி போயிருக்காரு. ஆனா அது போகும்போது என்னன்னா எல்லாரும் பின்னாடி வந்து ஆக்சுவலா எங்க ஹாஸ்டல் பின்னாடி பயங்கர ஒரு வயல், அது பயங்கர காடு. அது சரி, அது பின்னாடி குதிச்சு அது ஒரு பயம் தான். ஒரு 10 பேரா 8 பேரா தெரியல, எல்லாம் டப்பு டப்புன்னு குதிச்சு ஒரு கும்பலோட கோயந்தா மாதிரி போய் எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடி போயிட்டோம். ஓடி போய் அந்த ரோட்டுக்கு வரும்போது அப்படி பார்த்தா ஒரு லைட்ல நம்ம ஃபாதர் நிக்கிறார், வார்டன். ஆனா நல்ல வேலை அவர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நாங்க அப்படியே ஒரு சைடா ஒழுங்கி ஓடி போயிட்டோம். ஓடி போய் நாங்க திரும்பவே இல்லை. ஆனா படத்தை விடல. அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு திருப்பி வந்து எதுவும் மாட்டல அது வரைக்கும். ரெண்டு த்ரில்லிங் உங்களுக்கு. ஒண்ணு ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒண்ணு, இன்னொன்னு இங்க நடந்தது ஒண்ணு, நீங்க நடத்திக்கிட்டது ஒண்ணு. கண்டிப்பா. அப்புறம் வேற என்ன பண்ணாரு? வேற என்ன, நிறைய கோயம்புத்தூர் பத்தி பேசுவார். அவர் 10 நாள்ல 10,000 கிலோமீட்டர் எல்லாம் ஓட்டியிருக்காரு பைக்கு. 10 நாள்ல 10,000 கிலோமீட்டரா? அப்போ அப்படி சொல்லும் போது ஒரு வாட்டி நான் கால்குலேட் பண்ணேன், தூங்காம ஓட்டினா கூட முடியாது. பாத்தீங்களா, நல்லா படிக்கிற பையனை கூட வச்சுக்கிறோம் ஃபெலிக்ஸ். ஆமாங்க, கஷ்டம் தான். அப்புறம் என்ன பண்ணீங்க 10,000 கிலோமீட்டருக்கு? நான் நம்பல, ஆனா பக்கத்து ரூம்ல எல்லா பசங்களும் நம்பினாங்க. ஓகே, அதெல்லாம் சும்மா சகஜமா பேசும்போது வர்றது தானே, சகஜமா அள்ளி விட்டது தானே. மற்றபடி ஃபெலிக்ஸ் நல்லா இங்கிலீஷ்ல ஹி இஸ் வெரி குட். அப்படியா? இங்கிலீஷ் நல்லா பேசுவார். நல்ல வேலை நம்ம இன்டர்வியூ இங்கிலீஷ்ல இல்ல, ஏன்னா அவர் நல்லா பேசியிருப்பாரு, நான் மாட்டி இருப்பேன். ஆமா, அந்த நீங்க அவர் கால்குலேட் பண்ணீங்க இல்லையா 10 நாள்ல 10,000 கிலோமீட்டர் ஓட்டினேன்னு, அப்பவே முடிவு பண்ணிருப்பாரு, இன்னுமே இந்த மெட்ராஸ்காரன் தள்ளி விடக்கூடாது, கணக்கு கரெக்டா பண்ணிவிட்டான், பிடிச்சுட்டான் அப்படின்னு. கரெக்டா ஃபெலிக்ஸ்? வேற எவனையா 10 சொல்லணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் கேம்ப் போயிருக்கோம் காலேஜ்ல. அப்போ நிறைய நடந்திருக்கு, நல்லா ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி காலேஜ் மாஸ்கட் அடிச்சோம், கிளாஸ். அது அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம். இல்ல அதுக்கு எதுவும் பண்றேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. ஃபெலிக்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, ஏதோ மாட்டல நம்ம ஹெச்ஓடி கிட்ட அப்புறம் மணி கூப்பிட்டு ஏதோ கேட்டாரு, நான் அதுக்கப்புறம் நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிடணும். இங்கிலீஷ்ல சொல்லி சமாளிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். காலேஜ் லைஃப் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. அந்த செகண்ட் இயர் மட்டும் நானும் அவனும் ஒரே ரூம்ல இருந்தோம், நானும். தேர்ட் இயர் நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். ஆமா, நான் டேஸ் கலர் ஆயிட்டேன். சித்தி வீட்டுல இருந்து படிச்சுட்டு அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி சென்னையில ஒரு வாட்டி பார்த்தோம். சென்னையில வந்து அவரு அங்க வந்து கம்பெனில ஜாயின் பண்ணியிருந்தாரு, நானும் அங்க ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து யூஎஸ் வந்துட்டோம், அவரும் இப்போ நான் பார்த்தேன், நானும் அவரும் ஒரே பிளேஸ்ல தான் இருக்கோம். ஓ பரவாயில்ல, ஒரே ஊர்ல தான் இருக்கீங்களா? அப்ப ஒரே ஊரு, பக்கத்துல 7 மைல். ஓ சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சோ ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நம்முடன் சேர்ந்து நேயர்களும் இந்த நேரத்தை சிறப்பாகவும் சிரிப்பாகவும் கழித்திருப்பார்கள் என நம்புகிறேன். என்னுடன் இந்த சரிசரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஜி தமிழ் குழுமம் சார்பாகவும் அமெரிக்க வாழ் தமிழர்களின் சார்பாகவும் மிக்க நன்றி ஃபெலிக்ஸ், நன்றி கான்பத்.
ரொம்ப நன்றி விக்டர். ஜி தமிழ் டிவிக்கும் மற்றும் அனைத்து நேயர்களுக்கும் என்னை அழைத்தமைக்காக மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. கடந்த காலங்களை நினைச்சு, நண்பர்களை நினைச்சு, பழசை நினைச்சு ஆசை போடுறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. என்னோட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஜஸ்ட் இவ்வளவு நேரம் சுவாரஸ்யமா நிறைய விளையாட்டு தான் இருந்தேங்க. பட் காலேஜ் முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறமா வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்து கிடப்பதே தோல்வின்னு சொன்ன மாதிரி டிகிரிக்கு அப்புறம் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சு ஓரளவுக்கு நல்லா இன்னைக்கு சொசைட்டில ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். அந்த ஏஜ்ல வந்து எல்லாத்துக்கும் ஜாலியா இருக்கணும். அந்த ஏஜ்ல இருந்தா தான் இருக்கும், ஃபன்னா இருக்கும். எல்லாம் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சன் தான். ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சன் தான். அதனால have fun, enjoy life. நன்றி. thank you so much. நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்டர். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். Hello everyone, welcome to Jikadai Talks. Today with us we have Angelo and we have Raghav, and my name is Chinman. Today we will be talking about growing up in India versus the United States. Now, just for a quick brief information for y'all, Raghav, he grew up in India. He moved here a few years ago. Angelo, he lived in India for 11 years and moved to the United States 9 years ago, and I was born and raised in the United States. So the three of us will be sharing our experiences, either growing up here, growing up in India, or just like growing up in both places, really. So who would like to start? Where should we start with? All right, so let's start from the east, I guess. So the thing is, India is a melting pot of cultures. Right? So you have cultures like what my dad keeps saying is there's a different culture in, you know, once every 150 miles. The language changes, the way the lifestyle changes. So I was born in Tamil Nadu in Chennai, and then from there I lived like 4 years in Chennai, and from there I moved to Pune, and I lived in Pune for around 2 years, and that's where I picked up Hindi, and from there I moved back to Chennai,
and I kind of lost my Hindi touch a bit, and I started intermingling more and more, the Kollywood culture, the Tamil culture, and stuff. Then from there, in 2010, I moved to Bangalore, and to me, Bangalore is the perfect city when it comes to culture, right? So you have Tamilians, you have Telagaites, you have Malayalis, you have a lot of people from UP, Bihar, Gujarat and Rajasthan, different states, and all just in one city. And so I picked up a lot. So I picked up Telugu because I studied in a predominantly Telugu school. I picked up Kannada because that's the state language. And I also picked up Hindi I basically brought my Hindi back to life, because I made a lot of people. I met a lot of people and made good friends with people who are from the north part of the country. Uh, and then I moved to Dallas like 2 years back. And then when I meet a lot of the Desi folk, right, I basically know whose culture is how, and I know to appropriate with them. So of course there's like a Tamilian brotherhood bonding, but then there is the whole factor of you being an Indian and you being a part of different cultures, right? So when I meet a Gujarati, or when I meet a Kannadiga, or when I meet a Telagite, I basically know how to appropriate with them. That's one thing growing up in India, growing up in different parts of India, if I have to put it in one word. So you get to meet a lot of people from different states, different they have different lifestyles and stuff. Let's move a little bit to the hybrid east-west, which is Angelo. And so, Angelo, tell me your experience. So yeah, like Raghav said, I am a hybrid. I was born in Chennai and lived there for like about till my age of 11, and I moved to United States on 2012 Christmas. So 11 years Nice. there, and now I'm 29 years here, and I did my schooling there, and also half of my schooling there from kindergarten till 8th standard. Then I moved here. I've completed half of 8th standard there. Then the other half, I moved to the United States and finished my middle school, high school, and now in college. So I kind of know both of the culture a little bit, and it's kind of fun to be in the middle, because I know what if Chinmay says something since he was born here, I can understand that, and I can also understand what Raghav means in both the slang, like both the slang terms, whatever they say, I can understand both of it. And sometimes I've been like the bridge in a couple of my friends group between someone who grew up here and someone who is from India, and like I was like the bridge. Then I had most of the time I'll be explaining to them, this is what he means when he says this, or she says this, or this is what they want you to do, or this is how this works here, this is how it works there. And another thing is, I had fun here in school. There it was very strict. It was like I was not a I was a backbencher student in Indian, to put it in Indian terms. I was not a student. I was a C plus student in India. But once I came to the United States, it all flipped. I became an A student, which was surprising to me. Even when I got my first progress report, it was all like 90 straight A's. I was like, is this mine, or something happened to my report card? And I took it home, and my mom was even more shook, because she was like, is your system this? I believe something happened to your school system, because this is not your. I'm pretty sure this is not the grade you scored. And because then once I got into high school, I kind of knew the concept before, because India, they cram everything in like 8th standard. Like we have algebra, geometry, trigonometry, everything in 8th standard. But here in 9th standard, it was just algebra. Just study algebra, that's all you need. In 10th standard, it was just geometry. In 11th, it was algebra too. But in India, I kind of knew the basic for everything, because I had all of them. I know all the basic stuff. So when I came here, it was very easy for me in schooling. So
I was just chilling in school for most of the time. When I come home, I was just like playing games or like I barely study for exams. So that was kind of fun doing half of schooling there and coming over here. And culture-wise, if I see a Desi, at first it takes time to, if they're from, since I haven't left Tamil Nadu, I've only been in Tamil Nadu. Like Raghav's been all over India. I've only been in Tamil Nadu. So if I see a Tamilian, I can easily connect with him because I grew up there for 11. But if I see someone from Kerala or someone from Andhra or someone from Bangalore, it takes time for me to like break the ice because I'll still feel, since I don't know much about that culture, if I'd stayed there, it would have been a different story. I would have at least knew like a little bit to start a conversation. But here, I only knew about Tamil culture. So that was kind of tough coming to UTD because UTD is mini India. It's everyone from all over India is in UTD. So, yeah, like Krishna was the first friend I had in UTD. And he was Tamil. It was easy because he was from Tamil. He grew up in Tamil Nadu. It was easy to connect. And from there, I got more friends, but it took me time to break that ice because they are from other parts of India, and I don't know much about other parts of India. So that kind of took time for me to like break the ice and talk to them and get to know them and stuff like that. And if someone from here, it was easier for me to make friends for someone who grew up here, let's say like a Caucasian or a Hispanic or an African American. It's easy for me to connect to them rather than someone who's from Andhra and Gujarat and Mumbai, Delhi. It was tough for me to connect with them. So that was mine. So what about you, bro, Chinmay? You were like born and brought up here in the US. So how was it for you? So a little bit of like, well, I guess my backstory and my family's backstory. So back in 1997, we moved to the United States. I mean, we'd gone around a little bit of India. So like, I mean, this is before I was born. So Mhm. like first, like in I think '95, my parents and my brother they went to Bangalore from Nagpur, Maharashtra, and then from Bangalore they went to Singapore, and then Singapore they came to the United States. So I mean, so yeah, and then 2000 I arrived. So I was like being born in so for about 13 years I was living in the Northeast. I was like I was born in Pennsylvania, then lived in New Jersey for quite a long time. So like uh, growing up in New Jersey, I lived in Jersey till I was around like I was about to turn 13. So like I grew up like before my teenage years around Indian culture. Like there because New Jersey, as you two may know, is just there's a lot of Indians there. I got like I felt like I could relate to like even though my family's Marathi, I could still like relate with someone who's Gujarati, someone who's Punjabi, someone well, I didn't have I didn't know too many South Indian people when I was Mhm. up in Jersey, but like I was still exposed because my dad lived in Bangalore for 2 years, so like he'd gotten to know South Indian culture a little. Quite he got he got acquainted with it. Let's say that. Right. So like I got exposed to South Indian culture a little bit, and like I mean, I was also exposed to North Indian culture. So I mean, that's kind of how it was for me growing up here. Never lived in India, only visited India, but and I kind of struggled learning. Well, Marathi, like I'd heard Marathi my whole life. Hindi, I struggled quite a bit learning Hindi. Like I learned Hindi a few, like I think when I was 11 or 12. So like I mean that's kind of how it was growing up here, and then all American schooling, like no Indian schooling whatsoever. Uh, like I moved to Texas, and like there were practically no Desi people here, like in the town I live in. Mhm. So I mean, it was always like I was living in two different worlds. Like there's like the Desi side of me, and then there's like the American side of me.
And I mean, it sounds jarring. It sounds like you'd have like an identity crisis. But like, if you get to know both the cultures well enough, then it's like, it's it's a pretty fun thing to have. Like, Yeah. You can like relate to you could relate to both sides. You could relate to like non-Indian people and Indian people. Like, it's like I think that's one of the yeah, that's one of the great things about. I mean, I say it's a great thing that like I was born here and grew up here. I'm not sure what you two would say, but just for my own sake, I'm just gonna say it's a great thing that I grew up here and was born here. So do you have that switch, like, when talking to us, like the Desi people, and when you talk to like someone else, in the way you sound, the way you behave, the switch? Yeah, yeah. Sometimes I do. Remember the time when there was Satyank, and then I was talking to another friend of mine. He's an Iraqi, and his name is Ahmed. So I was basically talking to him, and then Satyank came in, and then with Satyank I say "a macha" and "a" and all of that, Indian slang kind of a thing. But then to him, I was talking, quote unquote, whitewashed. I was like straight on point, and Satyank was looking at my mouth. He's like, "Bro, you speak like that?" That's something that I've noticed here, right? Like with Indian culture, it's not that polished. Like when I was in India, I was just speaking whatever is in my mind, and just going about doing whatever, and because people there are just so informal, right? It doesn't matter. But here, when I come, I don't know. It's just from the confidence perspective. It's just that I weigh my words before speaking to someone who's either born, like even a Desi person who's born here and then who's been living here for a long time, or say whether it's a person of a different nationality or a different race, right? It just takes some confidence behind, and then I don't go ahead like naturally. I just speak like in a second layer. Mm. Yeah. Yeah. But I'd say So I don't it'll know. go I don't for know why that all of happens. them. It'll go for like all, like who are, so for me, I would think twice before saying something in Tamil to someone who's from Tamil Nadu or from India, because I don't want to convey I don't want to convey in a wrong tone or a wrong message, since I was here. So I'd say it's like, it depends. Like if you're from here, if you're talking to someone there from the other country, you would also like, so I think it'll go for everyone, since you were like most of your time was in India. It was so most of my time was in here. If I talk to someone from India, I usually like think twice before saying anything. In English, it just like comes out. I don't even like, it just comes out for me. No. What I meant was when I'm talking to someone, like say the same Ahmed, right? The way I talk Yeah. to him is, I mean, we're really good friends. Like we keep Mhm. sharing stuff, and we go on like we go on camping. We do a lot of stuff together. But when I talk to him, it's just like I need to put whatever I speak through a filter. Oh, am I Mhm. being too racist, or am I gonna offend the person, or am I doing something that would hurt the Mm. person's feelings? Yeah. But when it comes to like someone who has lived for a long time in India, and or for that matter, someone who's like really open to Indian cultures, I don't mind. Like I just go ahead, and then because I know that the person will understand even if I made a mistake in communicating something, right? Mm. Yeah. So That's how I yeah, roll. that's basically. Yeah. That I'll Makes just sense. be like, you know what, like, because the three main languages I speak: English, Marathi, Hindi. So if I meet someone who speaks either of the three languages, I'll just let it flow. Like, you understand what I'm trying to say. If I mess up, my bad. But I just keep like I'll just keep flowing. And like I think Raghav, you've been a witness that whenever I speak Hindi, like uh, I'll just keep it flowing. And Angela, I mean, well, Angela and anyone that like I speak in English with, they see like I'll just keep whatever like is in my mind. I'll just keep it flowing. I think that's just like
I think it's more like that is more on like how our minds kind of work, like what language Hmm. we think in. Which I do want to ask y'all, like, what language do you guys think in the most? I think it's weird, but even though my mother tongue is Tamil and I speak a lot of Tamil, for some reason my brain switches to English. I really don't know why. Like when I think in a mix of English and Tamil, but it's primarily English. But when I speak, it's that I have the same confidence. Of course, right? Let's say I'm speaking to an audience. I have the same amount of confidence when I speak in English and when I speak in Tamil language wise. Like I know both the languages the same, but I think in English for some reason. You, Angelo? For me, it depends on the situation for me. So if I'm like enjoying a movie or enjoying something, or there are two extremes. Either if I'm very happy, if I'm very sad, it's all English. But if in the middle ground, like when I'm bored, I think in Tamil. Let's say in a lecture, I'm very bored. I'll be like thinking in Tamil, when will this get over? But in Tamil, I'll be thinking to my mind. Or if I'm traveling and I'm very bored, I start to think like that. I started to notice that when like when that topic came up when we were talking with my parents, and it's like, what do you think in? Do you think in English or do you think in Tamil? Because like there is like if you think in English, you're like very fluent. Whatever language you think in, that's the language you're very fluent in. So that's when I thought about it, and I was like, yeah, whenever I'm bored, like, or when I'm like, I have in the middle ground, I think in Tamil, but like when I'm very happy or very sad, I think in English. So that's how, like, I don't know how, but that's how it works for me. What about you, bro? Chinmay? I think in just a whole like mix. Like I'll just take the three languages, whatever thought I have, just and then like okay, that sound effect is very dumb. I'm sorry. That's how I'm just thinking of it. But whenever I'll be thinking, like it'll be whatever language I can think of the quickest. Just if I can think in English Yeah. the quickest, it'll be English. If it's Hindi, it's Hindi. If it's Marathi, it's Marathi. If I mix Hindi and Marathi, well, hey, I guess I'm mixing Hindi and Marathi. If it's Hindi, English, like if I can mix, I can like think in like whatever gets me through that thought the quickest. If that makes the most. Sometimes this is also something that happens to me. Like actually, I've been using and speaking in Hindi quite a lot these past 4 years. Before that, I just used to speak in English a lot. But now, 2 years in the US, I learned a lot of Hindi, and thanks to Chinmay, a lot of Punjabi music also. uh, so when I want to communicate something, like let's say I understood something and I have to say proverbs in order to understand that so that I connect better with people. I tend to use more Hindi proverbs than, because I mean I don't know that many Tamil proverbs or sayings. I just know more Hindi sayings or English sayings. So when I explain, I just use the Hindi muhavra to explain, right? So that's kind of weird. Like even though I speak in Tamil, I do most of my stuff related to Tamil culture. It's just that when I think, and sometimes when I have to convey my information, I use like a mix of English, Hindi, Tamil, same like Chinmay. It's whatever that comes in, it's just whatever that strikes. Yeah, that's pretty. So what do you think should be like so of course, right? This goes both to Chinmay and AG, but not from me because I don't know much and I'm willing to learn. How do you think, or what do you think is a good icebreaker when you are from India or like you lived in India and then you're meeting someone, say, of a foreign nationality, but then of course they're naturalized citizens, right? So how would you like to break the ice with them? Food. Food is the easiest icebreaker there is, hands down. I don't think this is even an argument. And I think the one food which I believe
most of India at least can relate to. Anyone want to take a guess? Dosa. Chaat. Actually, chaat is a good one. I was gonna say biryani. Biryani. Biryani, yes. Yeah, biryani. Like food, I believe is the easiest icebreaker because it's like if you like talk about food, then it's like you're talking about like oh like this is the if like for example if I'm meeting someone from India, then it's like oh yeah like I know this one biryani spot, and it's like here. It's nothing like India. India is always gonna be great, but like it's pretty close. It's pretty close. Like I think food would be probably the quickest and easiest icebreaker, because we all eat food. We all love food. Yeah. No matter what you say, we all love food. True. So I think I remember the time when I met a friend who was basically he's an American citizen, but then he well basically naturalized. So his parents are Pakistani, and he mingles pretty good. He speaks all well, and then I think that's where Chinmay's thing breaks in, right? So we met in like a math group kind of a thing, and then I was pretty good friends with him, and then he's like, and then when I got to know that he's Pakistani, he's like, bro, you'll remove all your prejudices about Pakistan. I'll show you this Pakistani restaurant. Come eat. And then he asks me, why? By the way, do you eat chicken? I was like, no. Like, bro, damn, you missed everything. You missed like 80% of all the food on the planet. That's weird, right? So whenever I go, and then the same, right? Whenever I try different cuisines with like different people, they say, wait, you're vegetarian? Wait, is meat vegetarian? I'm like, bro, meat is not veg. Like meat is something that's because a lot of places like they don't understand what is the barrier between a vegetarian dish and a non-vegetarian dish. Like in Hong Kong, they consider chicken vegetarian. I'm not even joking. When someone like from a different nationality like takes me to this restaurant and they're like, you gotta try this. This is amazing. I was like, okay, to me anything. For some reason they think like if you're vegetarian, you don't like soy or gluten. I was like, so when I say someone that I'm vegetarian, like, bro, do you have a soy allergy? I'm like, no, I don't. I like put pour how much ever soy sauce you want on any noodles. I'll have it, but just don't dip it in fish oil or whatever. I just don't I like think it. food not only relate like I don't think food is only an icebreaker just for Indians. I think it's just all South Asians because all of our All, food is yeah. quite similar. Yeah, all the like the Desi, like Desi includes Pakistan, Bangladesh, Sri Lanka, all of them who come Yeah. under that Desi, we all have like kind of similar foods. So yeah. But I mean, so that's the thing, right? For some reason, when people say Indian food, like a lot of people from the West, they think Indian food just means curry or whatever, right? So that's kind of the bridge that you need to solve. There's not like it's not just curry. It's like 18,000 foods that you can just make with 14 ingredients that you get in your house. So so like I don't see why there's that prejudice. But yeah, I think food is a good icebreaker. Do you think of Yeah. any other icebreaker? For me, thinking about icebreaker, it came to me when because throughout my like high school, middle school, I was the only Indian in my middle school, only Indian in my high school, and once I came to UTD, that's when I had to icebreak because I'm not the only Indian there anymore. Because throughout my lifetime in the United States, until UTD, I was the only Indian in everywhere I went to, like camps, summer camps, retreats, church, school. I was the only Indian there, and everyone came. They wanted to talk to me because I was the only guy there, and they wanted to make sure I don't feel lonely, and that was kind of cool because I don't know, I didn't have to try to make friends. They just came to me. They talked to me. So that was really nice, and that's how I got all my friends. They just came, they talked to me, and from there it just built on. And once I came into UTD, I was like,
okay, I need to start to talk to people now. It's not going to happen like that anymore. You're not the only Indian here, fellow. You're not good. It's not going to happen. But I think that's the beautiful thing about Indians. Like whenever we see each other in public, we're like Indian, and then we'll go Indian, Indian. And then like we'll go start talking to them, or like we'll see them in Desi person. We'll be like, oh, you're Desi. Hell yeah, let's like, what's up, bro? Like, how's it going? Like, and we'll just start like that's how a conversation starts. Like, I think even Chinmay can relate to this, right? When you pull at a traffic light and when you're playing Punjabi songs and when you put it down, and then you keep looking around and it's like, okay, non-Punjabi, not Indian, and then so the mirrors are tainted. But then from a Dodge Challenger, one guy pulls his window down and he's Punjabi also. He's like, hey, that's nice music. That only happened to me in Dallas. That has only happened to me in Dallas. In Dallas? Yeah. Because so I'm in Houston, right? So like, especially in the town I'm in, I think the Indian crowd, like we know the Indian community here. So it isn't like, oh, you're Indian too. It's like, oh, I know you. Hi. Or like if it's another Desi person, like even like there's a lot of Pakistanis and there's a lot of Pakistani people in the town I live in. Like even they'll I'll be blasting Desi music, right? Windows down, everything, and they'll a Desi family will just pull up next to me and they'll hear because I always my car almost starts shaking whenever I play my music. So I don't recommend it, and you could go deaf except if you do roll down the windows. If you roll down the windows, maybe it'll be better. Up until you get to about maybe 50 miles an hour. But that's besides the point. But so they'll be at the signal, right? And it'll be typical Desi car here. I am sorry if I offend anyone. Honda Corolla. Odyssey. Oh, yes. That's number 2. Corolla. Just any Japanese car, any German car. That's what I've seen for the most part with Desi people. So, I'll just see a Honda Odyssey, right? Just pull up next to me at the light, and I'll be like, okay, I don't expect a Desi person. And I look over, it's a Desi kid. I'm like, oh, I hope you like my music. You don't hear this often. So this is what I've seen here. When you play non-cliche Desi music, right? And there is a traditional Desi family. They just see you as a different person. I don't know why that happens. They see you as a different person. They want Fun Asia radio playing in your car all the time. That's not gonna happen. Because the community I live in is I think 94% Desi, and I just spotted a few non-Desi people. No, I'm not even joking. It's 94% Desi. Okay. The house next to mine, the house above, everywhere, it's Desi. So it's fine. So that's where I need to play my Desi music more carefully. Where everywhere else, You're right. Because you don't know who is there and who will get offended, who will not get offended. It's okay, let's slow down a bit. I'm going to play Arijit Singh now. Okay, everybody knows him. So yeah, that's something that's a part of grow. I think being in the US, right? You learn a lot about the Desi culture here. A lot of musicians who who are first gen Americans or first gen UK or first gen Canadians, right? And then they make music, and a lot of people who grew up here, they know a lot about that, and that's something that's pretty interesting in my opinion, right? The Desi music that's outside India, right? My cousin who's been living here for I think 26 years of his life, I think the whole of his life he lives here, and then he listens to a lot of Desi music as well, and then most of his Desi music is from I forgot who the artist is, but then his music is mostly from ABCD artists and stuff, and for some reason he still speaks in Tamil, and which is really surprising. Once you return back to India, right, they think, oh, okay, yeah, this guy is white. It's like my really good friends
who, and I've been speaking a lot of, like, in regional languages with them. Back to Mumbai, or he goes back to Pune and Nagpur, wherever, and then he's just like in the crowd, like nobody cares, like other than him saying, "Bro, I live in Dallas and I just came here for holidays," I don't think anybody will ever notice. Bro, that's And another amazing. thing, Like, that's No, because my yeah, favorite thing dude. whenever I go back to India is, does he know Hindi or does he know Marathi? And I'll be like, I'll speak to them in both languages. I'll be like, I don't know what language you speak, bro, because you're speaking to me in English. But but I'm just gonna take a gamble. Like, yes, I know how to speak the language. Yeah. Like in a little bit, don't worry, I'm gonna go out and have some pani puri. And after that, I'm gonna go eat pan. Like, just like, Yeah. I'm giving you an example. But that's so. I mean, that's like the weirdest thing, right? Like when you head back. For some reason, I don't know if it has happened with you guys, but at least with me. Oh, I mean, it shouldn't happen with both of you because both of you are non-vegetarians. But I think vegetarians can relate. I even eat puliogare, and I even get better puliogare than what you get here in Bangalore. And then they're like, no, 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 I know you're lying. Like, bro, are you living like 25, 30 years back when there was nothing? Like, it's stupid. That's me. I'm the guy that says, "Are you eating gaspus?" That's me. Like, now you see, right? Food is such a good icebreaker, right? Like when like we three are basically, we grew up in three different Indian households. I mean, me and Angelo pretty similar, but Chinmay, a little bit off. But then, that's one thing that can bring us together, right? We can talk about food and stuff. So I think from food, I think even clothes can be a good icebreaker. I mean, my personal Yeah, opinion. food. Like you can say, hey, I wear this. Like how you wear a dhoti and a lungi. More you go south, and then when you go north, they wear more kurta pajama kind of a approach. So I think even talking about clothes and what clothes you wear, or how do you handle. I think even festivals is a good icebreaker. Oh, yeah. So you say how there's just the name Pongal, right? It's different in different parts of India. So you have Pongal, you have Makar Sankranti in Gujarat and Maharashtra and stuff, right? So Finally, there's someone mentioned Maharashtra like properly. Hell yeah. Oh, my bad. A little bit of Jai Maharashtra came out. We can cut this part out. I'm sorry. I mean, it's G Tamil, but then I think we respect everyone, right? Everyone. India. Everyone from India. India, bro. Yeah. You should. Facts. But yeah, that's the thing. I mean, I have to thank Maharashtra a lot, because that's what taught me Hindi, and of course, but I thank Tamil Nadu more. Yes, because I grew up there. I drank Kaveri water, and I also ate rice from Tanjore and Kumbakonam. So yes, I do appreciate the being a Tamilian. Always, wherever I go, that's the first thing I say. I know people look at me and then they're like, "Bro, are you from Maharashtra? Are you from Kolkata?" I'm like, "No, I'm from Nadir. I'm not even from the north. I'm from Tamil Nadu. Face it." So everyone, that wraps it up for our episode today. Today we talked about growing up in India, America, or as Angelo did, he grew up in both. So we talked about our experiences and just life. So today we had Angelo, me, Chinmay, and Raghav, and hope you all have a wonderful evening, and see you all next episode. Yep. See you.